மத்தியிலே இருக்கக்கூடிய போதகர் சகாயம் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவாங்க. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். போதகர் சகாயம் அவர்கள் ஜெபத்தில் வழி நடத்துவாங்க. சகாயம் மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுமா? ஆமா ஆமா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். சரி. பரிசுத்த நிறைந்தவரே, அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த சாயங்கால பொழுது விளக்காய் கூட நடு சுத்துகிறோம். இந்த தஞ்சாவூர் காரைக்கால் பகுதியிலே நடக்கக்கூடிய இந்த மீட்டிங் காய் கூட நடு சுத்துகிறோம். இந்த மீட்டிங்லே கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதியும். விசேஷ வண்ணமாய் தலைவர்களை நம்முடைய பார்ப்படைக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நம்முடைய நேசக்கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் சுவாமி. அவர்கள் போடக்கூடிய ஒவ்வொரு திட்டத்திலும் ஆண்டோடைய பிரசனத்தின் மகிமை காணப்பட கிருபை செய்ய வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த கொரோனா நாட்களிலே கர்த்தாவே பிள்ளைகள் படக்கூடிய பாடுகளை அறிந்திருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் பிள்ளைகளோடு கூட இருந்து ஞானமாய் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் எல்லா காரியங்களும் செய்யத்தக்கதாக ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தல்ல வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் பாதப்படைக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே, கஷ்டத்தின் மத்தியிலே வேதனை மத்தியிலே அந்த குடும்பமாய் இருக்கும் என்று சொன்னால் பரலோகத்தின் தேவன் அந்த குடும்பத்தை ஆண்டவரே நீர் தாமே கண்ணோக்கி பார்த்து வழி நடத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கொரோனா வியாதினால் பாதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளை நம்முடைய பாதப்படைக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நேசக்கர அவர்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெறத்தக்கதாக இரக்கம் பாராட்ட சுவாமி. இந்த நாட்களிலும் ஆண்டவரே இந்த பகுதியிலே செய்தி கொடுக்கக்கூடிய போதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த மகனை கருவியாய் நீ பயன்படுத்தி வல்லமையாய் பேசி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தாவினால் நிரப்பி ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சத்தியங்களும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே எங்களுக்கும் ஆண்டவரே அது எதிர்கரமாய் இருக்கத்தக்கதாக ஆவியில அனடையத்தக்கதாக நாங்கள் விசுவாசத்துல உறுதிப்படத்தக்கதாக இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த கூட்டத்தின் துவக்கம் முதல் முடிவரையிலும் நம்முடைய பிரசனத்தினால் மூடி மறையும். துதி கன மகிமை எடுத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். போதகர் சகாயம் அவர்களுக்கு தஞ்சாவூர் காரைக்கால் பகுதியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 4ஆம் நாள் கூட்டம், இந்த தொடர் கூட்டத்தினுடைய 4ஆம் நாள் கூட்டத்தினுடைய செய்தியை போதகர் பால்ராஜ் மாஸ்லாமணி அவர்கள் நமக்கு தருவார்கள். கடந்த 3 நாட்களும் நேர்த்தியான செய்தியை நாம் கேட்டோம். கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய உள்ளங்கள்ல பேசினாரு. இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய உள்ளங்கள்ல பேசணும். அதுக்காக நம் ஜெப சிந்தையோடு கூட நாம் ஒருமித்த கருத்துக்களோடு கூட நம்மை தாழ்த்தி அமர்ந்திருப்போம். இது போதகர் பால்ராஜ் மாஸ்லாமணி அவர்களுடைய வேலை. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நேர்த்தியான ஜெபத்தை ஏறெடுத்த என்னுடன் ஊழியக்காரர் பாஸ்டர் சகாயம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஏனைய ஊழியர்கள், ஊழிய பொறுப்புகளை வைத்திருக்கிறவர்கள், இன்னும் தஞ்சாவூர் காரைக்கால் செக்ஷன் தலைவர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் ஊழிய வாய்ப்புகளை கொடுத்ததற்காக நான் தெரியப்படுத்துகிறேன். தேவனுடைய நாமத்திற்கே நான் மகிமையும் கனத்தையும் ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்று காலையில் என்னுடைய உறவினர் ஒருவர் ஒரு சிறிய வீடியோ கிளிப் அனுப்பியிருந்தார். அந்த வீடியோ கிளிப்ல 3 எழுத்தில் மூச்சு இருக்கிறது என்று சொல்லியிருந்தார். இது போன வாரம் ஒரு இடத்திலே நான் 3 எழுத்தில் மூச்சு இருக்கிறது என்ற ஒரு பிரசங்கத்தை எரிகோ மதில் மேல் இருந்த ராகாப் கதையோடு ஒட்டி அதன் அடிப்படையிலே நான் சொன்னேன். அதை கேட்டவர் 3 எழுத்தில் மூச்சு இருக்கிறது என்று சொல்லி கொரோனா, இந்த கொரோனாவுக்கு 3 எழுத்து தான். அந்த கொரோனா நம்மளை பிடிச்சுக்கிருச்சு அப்படின்னா மூச்சு பேச்சு இல்லாம போயிடும். மூச்சு 3 எழுத்து, பேச்சு 3 எழுத்து. இது பெரும் நெருக்கடி வந்துடும். அதனால இந்த கொரோனா காலகட்டத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம ஆலோசனை பண்ணணும் என்பதை அவர் சொல்லி இருந்தார். எனக்கும் என்ன ஒரு செய்தி கொடுக்கிறார் என்பது புரிந்து கொண்டது.
இந்த காலகட்டங்கள் கடுமையான காலகட்டங்கள் தான். இவை எல்லாமே ஒரு ட்ரை ரன், அதாவது ஒரு ட்ரையல், ஒரு ஏதாவது ஒரு மூவி படம் தயாரித்திருக்கிறார்கள் என்றால் அதை வெளியிடுவதற்கு முன்பதாக அதாவது ட்ரையல் போடுவார்கள். அதை எப்படி சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை. ப்ரமோ அனுப்புவார்கள். அதுபோல கடவுள் தம்முடைய பிள்ளைகளை ஒரு ட்ரையல் ரவுண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார். இது காரணம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இறைவன் இவைகளை அனுமதித்திருக்கிறார் என்று மாத்திரம் கொஞ்சம் தெரிகிறது. கடைசி காலத்தில் வாழக்கூடிய நாம் இவைகளை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்புகிறார், ஒரு வேக்கப் கால் என்றே சொல்ல வேண்டும். ஆக கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகைக்கென்று காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள், while we are in the waiting room, Zoom கிளிக் பண்ணுவோம், ஹோஸ்ட் கதவை திறக்கிறது வரையில வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். உங்களை அனுமதிக்கிறது வரையில நம்ம எல்லாம் ஒரு வெயிட்டிங் ரூம்ல இருக்கிறோம். இந்த கடைசி காலகட்டத்துல வெயிட்டிங் ரூம், அதுதான் இந்த திருச்சபை, 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபை அந்த கிறிஸ்துவுடைய அட்வென்ட்டுக்காக, அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய திருச்சபை. இந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய நாம் இந்நாட்களிலே என்ன செய்யலாம் என்று பொறுமையோடு நாம் ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை நடத்தி வருகின்றார். வேதத்தை தியானிக்கும் பொழுதும் அதை பரிமாறும் பொழுதும் எனக்கு கிடைக்கின்ற பாக்கியத்திற்காக நான் இறைவனுக்கு என்னுடைய இதயங்கனிந்த நன்றிகளை, அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். கடந்த சில தினங்களிலே நாம் என்ன படித்தோம் என்பதை ஒரு சின்ன ரிவ்யூ செய்தாக வேண்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து சீடர்களிடம் செபிக்க கற்றுக் கொடுத்தார். அவருடைய ராஜ்யத்திற்கு இந்த தம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இதில் சந்தேகம் ஒன்றுமே கிடையாது. மாறுபாடான வழியிலே சென்றவனுக்கு சரியான வழி என்ன என்பதை இறைவன் தெரியப்படுத்தி, அவன் மீண்டும் மீண்டும் அந்த மாறுபாடான வழியிலே போகிறதிலே தவித்து கொண்டிருந்தபடியாலும் அவன் மீது இரக்கம் காட்டி குறுக்கிட்டார். அவன் தன்னை சுமந்து சென்ற அந்த கழுதையை அடித்தான். ஏன் அடித்தாய் என்று தேவதூதன் கேட்டான். அடித்ததென்ன என்றும் கேட்டான். இப்படி மாறுபாடான வழியில நம்ம போயிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் தம்முடைய வழிகளை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நேற்றைய தினத்துல இலைமறை காய்கள் என்று சிலவற்றை நான் இனங்கண்டேன். ஒன்று, தேவாலயம் கட்டப்படுவதற்கு தீரு தேசத்திலே மறைந்து கிடந்திருந்த, அதாவது சாலோமோனுடைய கண்களுக்கு, அவனுடைய புத்திக்கு எட்டாது இருந்த ஒருவனை தேடி கண்டுபிடித்து அவனை அந்த தேவாலயத்தையும் அரண்மனைகளையும் பலவிதமான கட்டிடங்களையும் கட்டுவதற்கு மன்னன் வாய்ப்பு கொடுத்தான். அவன் ஒரு இலைமறைக்காய் என்றும், எஸ்தருடைய இதயத்தில வெளியே சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தால் அவள் மன்னனிடத்திலே போய், உம்முடைய சொத்துக்களை அழிப்பதற்கு உம்முடைய மந்திரி சட்டமிட்டிருக்கின்றான், அவன் உமக்கு கொடுத்த அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தவறு, அதன் அடிப்படையில் நீர் கொடுத்த சட்டமும் தவறு என்று சொல்ல அவள் பிரயாசப்பட்டால், அவளுடைய இதயத்துல இருந்ததெல்லாம் எனக்கு ஒரு பொறுப்பு உணர்வு உண்டு, தேவனுடைய ஜனத்தை, ராஜாவின் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்று மறைந்திருந்த அந்த இதயத்தின் வாஞ்சியை அவள் வெளிப்படுத்தினாள். பவுலப்போஸ்தலன் கூட எவ்வளவோ மேன்மையான காரியங்களை வாழ்க்கையிலே அனுபவித்தும் அவர் அந்த தமஸ்கு சாலையிலே அவர் பெற்ற அந்த அனுபவத்தை பல முறை அவர் சுட்டி காட்டுகிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலும் 12ஆம் அதிகாரத்திலும் என்னால மேன்மை பாராட்ட எதுவுமே இல்லை என்று சொல்லி, அந்த 11ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனங்கள்ல என்ன, அந்த யூதர்கள் பயந்து போய் இருந்த அந்த பாமர ஜனங்கள் ஒரு கூடையில வச்சு ஜன்னல் வழியாக, அந்த மதில் வழியாக என்னை இறக்கினார்கள், ஒரு கயிறை கட்டி
இவர்கள் யார் என்று தெரியாது. அந்த கூடையும் மறக்க முடியாது, அந்த கயிறையும் மறக்க முடியாது. அந்த கயிறை பிடிச்சுக்கிட்டு இருந்தவங்களும் என்னால மறக்க முடியல. நான் சாகிறதுக்கு முன்னால அவர்களுக்கு நான் கிரெடிட் கொடுப்பேன் என்று சொல்லி தன்னுடைய மனதுல மறைந்திருந்த, ஏன் இந்த சரித்திரத்திலேயே வேதத்திலேயே இடம்பெறாத அந்த பெயர்களையும் அவர் நம்ம எப்படியாவது யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து சொன்னாராம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார்கள். அது ஒரு திரேக பிரகாரமான ஒரு ஆலயமாக இருக்கட்டும், அல்ல மறுபடியும் தம்முடைய ஜனத்தை எல்லாம் சேர்த்து பிடித்து அவர்களை பாதுகாக்க ஏற்பாடு செய்கிற ஒரு கட்டமைப்பாக கூட இருக்கட்டும், இல்ல ஒரு ஊழியத்தை கட்டுகிறதாக இருக்கட்டும். இந்த கட்டமைப்புகளில புறஜாதியார்கள், இந்த வட்ட வளையத்திற்குள் இல்லாதவர்கள், நாம் யாரையெல்லாம் அற்பமாக, குறைவாக, தாழ்வாக, தெரிந்தெடுக்கப்படாதவர்கள் நினைக்கிறோமோ அவர்களும் அங்கே இடம்பெறுகிறார்கள். அவர்களுடைய இருதயத்திலும், ஏன் நம்முடைய இருதயத்திலும் கூட அநேக ஆன்மீக கருத்துகள், வாஞ்சிகள் இலைமறை காய்களாக மறைந்து கிடக்கிறது. அது வெளிவரும். ஆண்டவர் அவைகளை வெளியே கொண்டு வந்து பயன்படுத்தி நெருக்கடியின் காலத்துல, அது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பயன்படுத்துவார். தேவராஜ்யத்தின் மிக அற்புதமான கற்களாக அவர்களை பயன்படுத்துவார் என்று நான் சொல்ல பிரயாசப்பட்டேன். இன்றைக்கு ஒரு சத்தியத்தை உங்கள் முன்பதாக நான் வைக்கப் போகின்றேன். அதற்கு முன்பதாக ஒரு சின்ன கதை ஞாபகத்திற்கு வருகிறது, அதை சொல்லி ஆரம்பிக்கின்றேன். 3 பேர் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தவர்கள் ஒரு மரத்தடியிலே போய் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார்கள். இறைவா, எங்களுடைய வாழ்நாட்கள் இப்படியே முடிந்துவிடக் கூடாது, எங்கள் மீது இரக்கம் காண்பித்து எங்களுக்கு ஏதாவது வானகத்திலிருந்து வரம் கொடும் என்று கெஞ்சி கேட்டார்கள். அந்த வானக தேவன் அவர்களிடத்திலே திடீரென்று 3 பேரிடத்திலும் குறுக்கிட்டு, சரி நண்பா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். முதலாவது அவன் சொன்னான், கேட்கிறதே கேட்கிறோம், பெருசாவே கேட்டுருவோம் அப்படின்னு. எனக்கு ஒரு ரூம் நிறைய, அறை நிறைய தங்கம் வேணும் அப்படின்னு கேட்டான், தங்கத்திலான பொருட்கள். அடுத்தவன், எனக்கு அவ்வளவு தங்கம் எல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு ரூம் நிறைய வெள்ளி வேணும் என்று கேட்டான். அந்த 3வது நபரிடத்திற்கு சென்றவுடனே அவன், அந்த 2 அறைகளின் சாவி எனக்கு வேண்டும் என்று கேட்டான். எவ்வளவு ஞானமா கேட்டுக்கிறான் பாருங்களேன். யோசிக்க தெரியல, எப்படியாவது கடவுள்கிட்ட கேட்டுடலாம், வாங்கிக்கலாம். இப்படியாக ஆண்டவரிடத்துல கேட்பதற்காக, ஒரு மன்னனிடத்துல கேட்பதற்காக ஒருவன் செபித்து அங்கே நிற்கின்றான். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். அன்புள்ள ஆண்டவரே, ஒருவர் தேவாதி தேவனிடத்துல அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு உத்தரவை நிறைவேற்றுவதற்காக அரசனிடத்திலே ஒரு உத்தரவு கேட்டு துக்கமுகத்தோடு நிற்கின்றான். அரண்மனையில் துக்கமுகத்தோடு நிற்கிறவனை இதயத்தில் என்ன இருக்கிறது? கடவுளுக்காக அவன் என்ன சாதித்தான்? தன்னுடைய வாழ்க்கையிலே நெருக்கடிகள் வரும்பொழுது அந்த நெருக்கடிகளை எப்படி சமாளித்தான் என்பவைகளை நாங்கள் படிக்கும் போது, இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய எங்களுக்கு நீர் பரலோகத்தின் சத்தியங்களை போஜனமாக கொடுக்க வேண்டுமாய் மிக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஐயா. இங்க வந்தவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தையாவது கற்றுக்கொள்ள என் ஆண்டவரே இதய கதவுகளை தட்டுங்கள், திறவுங்கள். இந்த விதைகள் விதைக்கப்படும் பொழுது அந்த இதய நிலங்கள் விதைகளை ஏற்றுக்கொள்ளத்தக்க பக்குவமுள்ள நிலங்களாக இருக்கும் கிருபை செய்யுங்க. அடியனுக்கு இழைப்படைந்தவர்களுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல கல்விமானின் நாவை தந்திருளும். உம்முடைய சித்தத்தின்படியே சிந்தனை துளிகள் இந்த உதடுகளில் இருந்து சிதறட்டும் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் பலப்படணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நான் யார் கதையை சொல்ல போகிறேன் என்பதை நீங்கள் இப்பொழுது யூகித்திருப்பீர்கள். அதற்காக ரொம்ப நன்றியும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவன் இந்த கதையிலே இடம்பெறுகிறவர் மிக முக்கியமான ஹீரோ நெகேமியா. இந்த நெகேமியா
நெகேமியா அரசனுக்கு முன்பாக துக்க முகத்தோடு நிற்கின்றார். 1ஆம் அதிகாரத்தை புரட்டிக் கொள்வோம். சில வசனங்களை வாசித்து கால தாமதம் இல்லாமல் நான் கடந்து செல்லுகின்றேன். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். ஆனானி ஒரு ஜேர்னலிஸ்ட் போல ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடுக்கிறார், செய்தி தூதனை போல. அவருடைய அறிக்கையில எருசலேமின் அலங்கம் இடிபட்டு வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு இடிபட்டு சுட்டெரிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 2 வார்த்தைகள் நெகேமியாவுடைய உள்ளத்திற்குள் பதிந்து விட்டது. இந்த உள்ளத்திற்குள் பதிந்து விட்டது. அதை அழைத்து அவன் என்ன செய்கிறான் என்று அடுத்து யோசிக்கிறதுக்கு முன்பதாக சங்கீதம் 51க்கு சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், சங்கீதம் 51 தாவீதுடைய ஜெபம். தாவீது தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து பாவ அறிக்கை செய்கின்றான். அவன் பாவ அறிக்கை செய்யும் போது, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று கெஞ்சுகின்றான் 12வது வசனத்துல. அப்படி என்றால் அவனுடைய எலும்புகள் உடைந்து போய்விட்டது, அவனுடைய மாமிசம் சிதைந்து போய்விட்டது, அவனுடைய ஆவி குலைந்து போய்விட்டது. என்னிலே சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நான் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றேன், நான் சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், அலங்கோலமாக இருக்கின்றேன், நிலைகுலைந்து இருக்கின்றேன். ஒரே அள்ளல் மயம்தான், நான் அலைச்சல் மயமாக இருக்கிறேன். எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் நான் சிதறி போய் சின்ன பின்னமாக இருக்கின்றேன். தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அவல நிலையை அவன் குறிப்பிடுகின்றான். அதையெல்லாம் சொல்லிவிட்டு, நீர் என்னை அப்படியே சீரமைத்தால்தான், என்னை கட்டியமைத்தால்தான், உம்முடைய கரம் என் மீது பட்டால்தான். 13வது வசனம். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஐயா, நான் கட்டப்பட வேண்டும், அப்பொழுதுதான் பாதகருக்கு நான் பிரசங்கிக்க முடியும், பாவிகள் மனம் திரும்புவார்கள். என்னுடைய பிரயாசமும் அதன் வெற்றியும் நான் சீரமைக்கப்படுவதில் தான் அமைந்திருக்கிறது என்பதை அவன் சுட்டி காட்டி விட்டான். நேரம் இருக்கும்போது வீட்டுல போய் இந்த சங்கீதம் 51 நீங்கள் படிக்க தவறிவிடக் கூடாது. அதையெல்லாம் சொல்லிவிட்டு, பலி செலுத்தி இருப்பேன், ஆனா அதனால எந்த புண்ணியம் இல்லை, நீர் பலியை விரும்புவதில்லை, என் இதயத்தை கிழிக்கணும், என்னை உம்மிடத்திலே தண்ணீராக ஊற்ற வேண்டும், அதைத்தான் நீர் ஏற்றுக்கொள்ளுவீர். நொறுங்குண்ட ஆவிதான், நீர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இந்த இருதயத்தை புறக்கணிக்க மாட்டீர் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லும் போதே என்னை இழுத்து பிடித்தது அந்த 18வது வசனம் தான். சங்கீதம் 51:18 சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக என்று சொல்லுகிறான். நான் என் ராஜ்யத்தை கட்டிவிட்டேன், இந்த ராஜ்யத்தை கட்டி காப்பதற்கு மதில்கள் வேண்டும், அதை சுற்றி அதை பாதுகாப்பதற்கு மதில்கள் வேண்டும். அந்த மதில்கள் அது அப்படியே உடைந்து சிதறி போய் விட்டது போல் தெரிகிறது, அந்த மதில்களை கட்டி காப்பீராக என்று சொல்லுகிறான். கொஞ்சம் நீங்க என்னோடு கூட சிந்தனை செய்வதற்கும் கொஞ்சம் ஆழமான சத்தியத்திற்குள்ளும் கடந்து வரணும்னு நான் விருப்பப்படுறேன். நம்ம இப்ப சாப்பிடுற இந்த சாப்பாடு ஒரு ஹெவியான சாப்பாடு. தாவீது எருசலேமை கட்டிவிட்டு, தன் ராஜ்யத்தை கட்டிவிட்டு, இந்த மதில்களை கட்டுவீராக என்று ஏன் ஜெபித்தான் தெரியுமா? நான் எப்படி வழிதப்பி போனேனோ அப்படியே என் ஜனமும் வழிதப்பி போக வாய்ப்பு இருக்கிறது.
காணாமற் போன ஆடுகளைப் போல வழிதப்பி போய் விடுவார்கள். அந்த மதில்கள், அவர்களை கட்டி காக்கக்கூடிய அந்த மதில்கள் உடைக்கப்பட்டு போய்விடும். என் ஜனம் சிதறடிக்க போய்விடும். நீர் இந்த மதில்களை கட்டுவீராக என்று அவன் முன்கூட்டியே அடுத்த 1000 ஆண்டுகள் 600 700 வருடங்கள் கழித்து என்ன நடக்கும்? 5வது நூற்றாண்டு 6வது நூற்றாண்டு இந்த 4வது நூற்றாண்டுகளிலே எருசலேமின் மதில்களுக்கு என்ன நடக்கும் என்பதை அவன் முன்னெச்சரிக்கையாக அறிந்து கொண்டு, ஆண்டவரே இந்த மதில்களை கட்டுவீராக என்று அவன் ஒரு ஜெபம் செய்கின்றான். ஒருவேளை இந்த ஜெபம்தான் நெகேமியாவை திடப்படுத்தி இருக்குமோ? அந்த அலங்கம் இடிபட்டு இருக்கிறது, வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை கேள்விப்பட்டவுடனே, இது முன்னாலேயே தாவீது ஜெபித்து விட்டார், அப்ப நாமும் ஜெபம் பண்ண வேண்டிய நேரம் தான் என்று சொல்லி அவன் நெகேமியா இந்த 1ஆம் அதிகாரம் அடுத்த 2 வசனங்கள்ல அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். நான் அந்த ஜெபத்தை சில வசனங்களை, வார்த்தைகளை, இந்த ஜெபத்தில் உள்ள சில வார்த்தைகளை வாசித்தே தீர வேண்டும். நெகேமியா புத்தகத்தை புரட்டி கொள்ளுகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, நான் மறுபடியும் ஒரு ஊக்கமான ஜெபத்தில் அமைந்திருக்கக்கூடிய அம்சங்களை நான் சுட்டி காட்டுகிறேன். உட்கார்ந்து அப்படின்னா கொஞ்சம் செட்டில் ஆகி, அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, என்னுடைய எண்ணமெல்லாம் அவர்தான், என்னுடைய கண்களெல்லாம் அவர் மீதுதான். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரிகளின் கண்கள் தங்கள் எஜமாட்டிகளின் கையை நோக்கி இருக்குமா போலவும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் உம்முடைய கரங்களை நோக்கி இருக்கும் என்று சங்கீதக்காரன் ஜெபித்தானே. எங்களை ஒரு நிந்தனைக்குள் ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஜனங்களுடைய கட்டுகளில் இருந்து நீர் எங்களை விடுதலை செய்ய வேண்டும். அப்படி விடுதலை செய்வது வரை நீர் எங்களுக்கு உயிர் பிச்சையும் தயவும் கிருபையும் காட்ட வேண்டும் என்று சங்கீதக்காரன் ஜெபித்த அந்த ஜெபத்தை தாவீது, இந்த நெகேமியா ஆண்டவனிடத்திலே ஜெபித்தான். ஏன் ஜெபிக்கிறான்? ஜெபம் பண்ணதுக்கு காரணம், நான் ராஜாவுக்கு முன்னால போய் நிக்கணும். மனிதனுக்கு முன்னால போய் நிக்கணும் அப்படின்னா கடவுளுக்கு முன்னால போய் நிக்கணும். ஏன்னா மனிதனுக்கு கடவுள் அவர் தான், ராஜாவுக்கு ராஜா அவர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், வானகத்தின் தந்தை, அனைத்தையும் படைத்தவர். எல்லாம் அவருக்குள் தான் இயங்குகிறது. அவருடைய சிந்தனையில் இல்லாத ஒன்றுமே இயங்க முடியாது. இதை நன்றாக புரிந்து கொண்டு, முதலாவது தேவன் யார் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே முழங்காலிட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மனிதர்கள் முன்பதாக தலை தூக்கி நிமிர்ந்து நிற்பார்கள். சந்தேகம் ஒன்றுமே கிடையாது. அவன் பரலோகத்தின் தேவனுக்கு நேராக தன்னுடைய முகத்தை திருப்பினான். அர்தசஷ்டா ராஜாவுக்கு முன்னால நிக்கிறான். அவனுடைய தொழில் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தான். அவருடைய தொழிலையும் அவர் சொல்லிட்டாரு. ஒயிட் ஹவுஸ்ல ரொம்ப முக்கியமான செஃப். ராஜாவுக்கும் கிச்சனுக்கும் இடையில அங்க இருந்து அங்க கொண்டு கொடுக்கறது, அங்க இருந்து கொண்டு கொடுக்கறது, டேஸ்ட் பண்ணிட்டு கொடுக்கறது அவனுடைய வேலை. ராஜா அவனை பார்த்து, நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து என்று அவன் ஆரம்பிக்கின்றான். 3வது வசனத்துல, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாலானதும். கல்லறை இருக்கக்கூடிய நகரம் பாலா போனா போயிட்டு போகுது. பிதாக்களின் கல்லறை, அதனுடைய பொருள் என்னவென்றால், என் பிதாக்கள் தேவனால் நடத்தப்பட்டார்கள். அந்த கல்லறைகளை நான் பார்க்கும்போது அவர்களை தேவன் நடத்திய விதம், அவர்கள் போதித்த விதம், அவர்களுடைய வாழ்க்கை அத்தனை காரியங்கள் என்ன எல்லாம் எனக்கு அதை ஞாபகப்படுத்துகிறது. அது என்னை ஆண்டவருடைய சமூகத்திலே நெருக்கி சேர்க்கிறது. நான் யார் என்பதை அது எனக்கு சுட்டி காட்டுகிறது. என் பிதாக்களின் கல்லறை இருக்கக்கூடிய நகரம் பாலா போயிருச்சு. அந்த கல்லறைகளை கட்டி காக்கக்கூடிய அந்த வாசல்கள்
அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு இருக்கிறது. அவன் கல்லறையை பத்தி பேசலாங்க. அந்த பிதாக்களின் தெய்வம் தன்னுடைய முப்பிதாக்களுக்கு என்ன சொன்னார், அவர் சொல்லிக் கொடுத்ததின் சாராம்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சடங்குகளும் அவனுடைய மனதில் இருக்கிறது. சத்தியம் அவனுடைய மனதில் இருக்கிறது. அது கட்டி காக்கப்பட வேண்டும். ஆனால் வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறதே என்று நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி? இந்த கேள்வி கேட்ட உடனே எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? வேதாகமத்திலே யோசேப்பு இவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு கேட்டான். அந்த உரியா அரசனிடமிருந்து உனக்கு ஒரு மிக முக்கியமான ஆலோசனை வந்திருக்கிறது, அது கட்டளையாகவும் கூட இருக்கலாம். நீ உன்னுடைய வீட்டுக்கு போய் உன்னுடைய பாத சுத்தி செய்து கொள் என்று சொல்லும் போது, சேவகரோடு அரண்மனையிலே அந்த மண்டபத்திலே படுத்துக்கொண்ட அந்த உரியா சொன்னான், பெட்டியும் யோவாபும் அங்கே யுத்த களத்தில் இருக்கும்போது நான் எப்படி என் வீட்டுக்கு போவது? நான் அப்படி செய்வதில்லை என்று நாபோத்து மிக தெல்ல தெளிவாக திட்டவட்டமாக ஆகாபு மன்னனிடத்திலே சொன்னான். நான் ஞாபகப்படுத்தத்தான் என்னால் செய்ய முடியும். நாபோத்து சொன்னா, எங்க சொத்துக்கள் மூதாதையர்கள் எனக்கு எழுதி வைத்து கொடுத்த அந்த சொத்துக்கள் மோசையின் சட்டத்தின்படி அதை கட்டி பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதை எப்படி நான் விட்டு கொடுப்பது? நான் அப்படி செய்வது இல்லை. அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள் இவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட பேதுரு, நாங்க தான் திட்டவட்டமா பேதுருவே உன்னை பார்த்து அந்த இயேசுவை பத்தி இங்கே பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லிவிட்டோமே, நீ ஏன் பிரசங்கித்தாய்? பேதுரு சொல்லுகின்றான், தேவனுக்கு கீழ்ப்படிவதா மனிதனுக்கு கீழ்ப்படிவதா? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது எப்படி என்று கேட்டான். ஒரு நாள் நெஞ்சத்தில் இப்படி ஒரு கேள்வி எழும்ப வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அந்த ஒரு கேள்வி ஒரு துணிச்சலான ஒரு கேள்வி. இந்த துணிச்சலை கொடுக்கிறது ஜெபம் தான். நான் எப்படி துக்க முகாமா இல்லாமல் இருக்க முடியும்? நான் எப்படி இந்த அரண்மனையில சொகுசாக ஒரு பானபாத்திரக்காரனாக நான் ராஜ பீடத்திலே நான் வளம் வந்து கொண்டிருப்பது எப்படி? அதுக்கு மேல நான் இவ்வளவு நாளா என் ஊழியத்தை செய்யாம இருக்கிறது எப்படி? உள்ளத்தின் ஆழத்தில் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை எழுப்பி கொண்டு அவன் ராஜ சமூகத்துல நிற்கிறானா? 2ஆம் அதிகாரத்துல ராஜா சொன்னார், நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, மறுபடியும் ஜெபம். எனக்கு இப்ப துணிச்சலை கொடுத்துட்டாரு. இப்ப ராஜாவுக்கு முன்னால நின்ன, அந்த ராஜாவுக்கு முன்னால நிக்கிற எனக்கு எந்த வார்த்தைகளை எப்படி சொல்லணும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு ஜெபம் பண்ணாராம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த 6வது வசனத்துல, அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால், அந்த ராஜா பக்கத்துல உட்கார்ந்திருந்த அந்த ராஜஸ்திரி யாரு? எஸ்தர். நெகேமியாவுக்கு ஒரு முன்னோடியாக செபத்தின் வாயிலாக ராஜ சமூகத்தில் செல்லலாம். உபவாசம் அந்த கதவுகளை திறந்துவிடும், இருப்பு தாழ்பாள்களை உடைத்துவிடும். அந்த உபவாச ஜெபத்தின் மூலம் ராஜாவுடைய பிரசன்னத்துல செல்லலாம் என்பதற்கு அவள் ஒரு எடுத்துக்காட்டு அங்கே வைத்து விட்டாள். அந்த எஸ்தர் தான் அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தது என்று ஆராய்ச்சி செய்தவர்கள் சொல்லுகிறார்கள். கடவுள் ராஜாவுடைய சமூகத்திற்கு போறதுக்கு முன்னால அந்த வயசான அம்மா எஸ்தர், அதுக்குள்ள ராஜா மாறிட்டாரு. அது அந்த அம்மா ராணி அம்மாவா அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, குயின். அங்க அர்த்தசெக்ஸ ராஜாவின் ஸ்டெப் மதர், தாயாரு தான் அந்த ராஜஸ்திரி. 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வரக்கூடிய அந்த ராஜஸ்திரி எஸ்தர் அம்மா. கடவுள் எஸ்தர் அம்மாவை அனுப்புறார். ஏன்னா இவன் என்ன சொன்னாலும் ஒருவேளை தப்பு தவறா சொல்லிட்டான் கூட, இவனுடைய இதயத்தின் வாஞ்சிய நோக்கம் எல்லாம் எனக்கு தெரியும். ஏமா நீ போய் அந்த இடத்துல இருந்து அவனுக்கு ஆமீன் போடு, ஓட்டு போடு, ஐ அப்படின்னு சொல்லு
என்று அங்கே அனுப்புகிறார். வேற எந்த இடத்துலையும் இந்த கதைகள்லாம் நீங்க வாசிக்கும் போது ராஜஸ்திரி உட்கார்ந்திருந்ததாக பார்க்கவே முடியாது. ஆனா அந்த இடத்துல அன்னைக்கு ராஜஸ்திரி உட்கார்ந்திருந்தார்கள். இதுக்கு இவனுடைய ஜெபம் தூண்டி விட்டது. அந்த வயசான அம்மாவை அங்க கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்காக. இவன் சொல்லுறான், தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் அலங்கத்தின் வேலைக்கும் அங்க தங்க போகிறவருடைய வீட்டின் வேலைக்கும் எனக்கு பணம் வேண்டும், உத்தரவு வேண்டும். அரசன் கொடுத்து விட்டான். ஆலய கதவு வேலை, அலங்கத்தின் வேலை, தங்க போகிற வீட்டு வேலை எல்லாம் கொடுத்தார். என்ன கொடுத்தாரு அரசன்? ராயல் ஃபண்டிங், லீவ் ஆஃப் ஆப்சன்ஸ், மிலிட்டரி எஸ்கார்ட், இராணுவ பாதுகாப்பு, ராஜரீக அந்த பண உதவி, விடுமுறை, மூணையும் கொடுத்து நீ பத்திரமா போயிட்டு வா. போகிற வழியில யாராவது உனக்கு இடையூறு தடைகள் செய்தால் நான் அவர்களுக்கு கடிதங்களை கொடுக்கிறேன் என்று எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பிவிட்டான். எருசலேமுக்கு நெகேமியா வந்து விட்டார். வந்த உடனே இந்த நெகேமியா வந்துட்டாரு அப்படின்னு சிலர் கேள்விப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் அங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரை கூட்டிட்டு அவன் பரிசோதனையில் நெருங்கி விட்டான். நான் அதை 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்க, நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர பரிசோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறி போன மிருகமே அல்லாமல் வேறொருவரும் என்னோடு இருந்ததில்லை. நான் பார்வையிட்டேன். என்னத்தை பார்வையிட்டேன்? குப்பைமேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். அவருடைய மனசுல அதனாலதான் அதுதானே பதிஞ்சிருக்குது. இடிக்கப்பட்ட மதில்கள், சுட்டரிக்கப்பட்ட அலங்கங்கள். ஆனா நீ கொடுத்த அந்த அறிக்கை சரிதானா அப்படின்னு பாக்குறதுக்கு அவனுடைய புல்டோசர் எடுத்துட்டு போய் அங்க போய் பாக்குறான். அவனுடைய குதிரை எடுத்துட்டு போய் பாக்குறான். குதிரை நகல முடியலையா, எல்லா இடத்துலயும் இடிச்சு கிடக்குது. பாதைகள் எல்லாம் தடைபட்டு போயிருக்கிறது. அலங்கம் ஒன்றும் இல்லாமல் அலங்கோலமாக இருக்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டு பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏற்கனவே தரியு மன்னன், அந்த கோரேசு மன்னன், இவர்களெல்லாம் சட்டம் கொடுத்தார்கள். அந்த சட்டத்தின்படி தேவாலயத்தை எடுத்து கட்டணும்னு வந்தாங்களே ஒரு கும்பல், அவங்கெல்லாம் எடுத்து கட்டலையா? ஆலயத்தை கட்டி இருக்கிறார்கள். அதுவும் கொஞ்சம் அறகுறை. அதுல அந்த முன் வாசலை இவர்கள் வைக்கவில்லை. அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருக்கிறார்கள். அலங்கத்தை தொடவே இல்லை. இதுக்கு இடையில ஏதோ இடையூறுகளும் தடைகளும் வந்து அந்த வேலை ஸ்தம்பித்து போய்விட்டது. பெர்சிய நாட்டு மன்னனே அதற்கு தடை செய்து விட்டான். இவ்வளவு இடிபாடுகளுக்குள்ள இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவன் மனதிலே ஒரு பெரிய நெருடல் ஏற்பட்டதான். உன்னுடைய பார்வை ஒரு நெருடலை உருவாக்குகிறது என்றால் ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார் என்பதுதான் அர்த்தம். யாரோ ஒருவர் உனக்கு ஒரு அறிக்கையை கொண்டு கொடுக்கும் பொழுது உனக்கு ஒரு துக்க முகம் ஏற்படுகிறது என்றால் ஆண்டவர் உன்னை தூண்டி விடுகிறார் என்பது அர்த்தம். அந்த இதயத்தில் ஏற்பட்ட அந்த நெருடலை தனக்குள்ளே வைத்து சுமந்து கொள்ளுகிறான். அதை தாங்க முடியல. அவன் என்ன செய்யறான் தெரியுமா? அங்க இங்க போகிறதுக்கு, அந்த மிருகம் போகிறதுக்கு கூட வழி இல்லாம இருக்கிறதே அப்படின்னு அந்த அலங்கத்தை பார்வையிட்டு பள்ளத்தாக்கின் வாசல் வழியா அவன் போன வழியா திரும்பி வந்துட்டானா. ஏன்னா ஒரு ரவுண்ட் அடிச்சுதான் பார்க்கணும்னு பார்த்திருக்கிறான் அந்த பட்டணத்தை. போக முடியல. போன வழியா திரும்பி வந்துட்டான். யாருக்கும் சொல்லல, அதிகாரிகளுக்கு தெரியாது, ஒருவருக்கும் தெரியாது. அவன் சொல்லுகிறான், எனக்கும் அந்த மிருகமே இல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை, வேற யாருக்குமே தெரியல. மீ அண்ட் மை காட், மீ அண்ட் த ப்ராப்ளம், மீ அண்ட் த ட்ரபிள். நானும் அந்த பிரச்சனையும் தன்னந்தனியே. என் ஆண்டவரோடு நான் தனியாக நேரத்தை செலவழித்தேன். அவர் என்னை தனியாக அந்த பிரச்சனையை பரிசீலனை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். நான் அதை பரிசீலனை செய்து பார்த்தேன். சரி, அவன் களத்துல குதிச்சிட்டான். ஆளுகளை கூட்டுனான், மூப்பர்களிடத்துல பேசினான். கூடி வாருங்கள், நம்ம எல்லாம் ஒரு கூட்டு முயற்சி, எழும்புவோம், கட்டுவோம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சு. கட்டணும்னு திட்டமிட்ட உடனே
அது 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை, இதை ஓரானியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. நீங்க அந்த வசனத்தை கொஞ்சம் உட்கார்ந்து யோசனை பண்ணி நீங்க படிச்சு பாருங்களேன். அவன் எருசலேமை கட்ட வருகின்றான், ஆலயத்தை கட்ட வருகிறான், அலங்கத்தை கட்ட வருகிறான், வாசல்களை எடுத்து நிறுத்த வருகிறான். இவைகளை குறித்து அவர்கள் வருத்தப்படவில்லை. இஸ்ரவேலின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்திருக்கிறானே என்று அவர்கள் வருத்தப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலின் நன்மையை ஒருவன் விசாரித்து அதற்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறான் என்றால் எல்லாம் சரியாகிவிடும். அப்ப அந்த இஸ்ரவேலின் நன்மையில கைய வைத்திருக்கிறார்கள் இந்த 3 பேரும். இந்த 3 பேரு எங்க பேர் எனக்கு சரியா வாயில நுழைய மாட்டேங்கி, அது வெளியே வரவும் மாட்டேங்குது. அதனால நான் இந்த 3 பேருக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் கொடுத்திருக்கிறேன். TKS. TKS அப்படின்னா தஞ்சாவூர் காரைக்கால் செக்ஷன் நினைச்சிடாதீங்க. TKS அப்படின்னா நம்ம அம்மோனியனான தொபியா, அரபியனான கேசேம், ஓரானியனான சன்பல்லாத். TKS இவங்க 3 பேரும் அலையன்ஸ் போட்டு இப்படி ஒருத்தன் நன்மை விசாரிக்க வந்திருக்கிறான் என்று தடுக்கிறார். இதுக்கு இடையில ஒரு சின்ன ஒரு குட்டி சரித்திர சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். நெகேமியா இங்க வர்றதுக்கு முன்னால அங்க பெர்சியா தேசத்துல சிதறி இருந்த சிறையிருப்பில் இருக்கக்கூடிய ஜனங்கள், யூதர்கள் சிதறி இருந்தார்களே, அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று ஆமோன் திட்டம் போட்டான். தெரியுங்களா? இந்த கதையை சொல்லவே தேவையில்லை. நேத்து கொஞ்சம் லேசா அப்படியே தொட்டு உரசி பார்த்தாச்சு. அது ஆமோனியே அப்படி ஒரு திட்டம் போட்டிருந்தான் அப்படின்னா, இப்படி இந்த ஜனங்களை விட்டு வைத்தால் இவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். தங்களுடைய தேசத்திலே மீந்திருக்கிறவர்களை பற்றியும், இடிபட்டு கிடக்கக்கூடிய அலங்கத்தை பற்றியும், தங்களுடைய தேவாலயத்தை பற்றியும் சதா அந்த ராஜாவை அரித்து கொண்டே இருப்பார்கள். நம்முடைய சொத்துக்களை அவர்கள் அந்த பக்கம் தள்ளிவிடுவார்கள். அதனால என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஜனங்களையே இல்லாமல் ஆக்கி விடலாம் என்றுதான் அந்த ஆமான் யூதர்களுக்கு ஒரு தடை வைத்திருந்தான். அவர்களை கொன்றும் போடுவதற்கு திட்டமிட்டு இருந்தார். யூதர்கள் இல்லாம போயிட்டாங்கன்னா எருசலேம் இல்லாம போயிரும்ல. அது எருசலேமுக்கு செலவழிக்கிற அந்த பட்ஜெட் இதை பத்தி நம்ம ஒரி பண்ண தேவையில்லைல. ஆனால் எஸ்தர் வைத்து ஆண்டவர் அந்த யூதர்களை காப்பாத்தினாரு. யூதர்களை ஏன் காப்பாத்தினாரு அப்படிங்கிறத இப்ப நெகேமியா புரிஞ்சுக்கிட்டாரு. யூதர்களை காப்பாத்தினது அவர்கள் அந்த பெர்சியா தேசத்துல ரொம்ப வசதியாக இருக்கிறதற்கு என்று அர்த்தம் அல்ல. யூதர்களை காப்பாற்றினது அவர்கள் தங்கள் தேசத்திலே இடிபட்டு கிடக்கின்ற, சுட்டரிக்கப்பட்டு கிடக்கின்ற அந்த இடிபாடுகளை சரி செய்வதற்கு, எழுப்பி கட்டுவதற்குத்தான் என்பதை அந்த எஸ்தருக்கு பிறகு வந்த நெகேமியா போன்ற ஆட்கள் புரிந்து கொண்டார்கள். கடவுள் ஏன் நம்மளை காப்பாத்தி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாம இருக்கிறோமா? ஏன்பா இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம்? புரிஞ்சுக்கிறாம இருக்கிறோமா? ஏரோப்ளேன் தரையிறங்குவதற்கு முன்பதாக கீழே விழுந்து சிதறியதான். அதுல உயிர் தப்புன ஒருத்தர் என் வாழ்நாள் முழுவதும் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? ஆமானுடைய அவனுடைய அந்த கத்திக்கு தப்பி, அவனுடைய வலைக்கு தப்பி நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? நான் இயங்குவதின் நோக்கம் அங்க போய் நான் ஆலயத்தை கட்டணும், தேவஜனத்தை எழுப்பணும், ஒரு ஊழியத்தை நிறைவேற்றணும். அவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இடத்துல அவரை நான் தூக்கி பிடிக்கணும். நெகேமியா செயல்படுகிறான். எனக்கு பிரியமா இருக்கு. அங்கேயும் தடை, இங்க வந்த பிறகு இங்கேயும் தடை. அப்படியே நான் ஒரு 12 தடைகளை பார்த்தேன். பயந்துராதீங்க. உடனே நான் விழாவாரிய சொல்ல நேரம் இல்லை. பரியாசம் பண்ணி நிந்தித்தார்கள், கோபித்து எரிச்சல் அடைந்து யூதர்களை சக்கந்தம் பண்ணினார்கள். அவர்களை பார்த்து தொபியா சொன்னான்,
அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்று சொன்னார். எங்க இருக்கிறது என்பதை நீங்கள் தேடி பார்த்துக் கொள்ளுங்கள். அநேகமாக இது 4வது அதிகாரத்துல, 2வது அதிகாரத்துல, 6ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறதெல்லாம் இருக்கிறது. கட்டுகிறவர்களுடைய மனம் அடிவாக்கினாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த மண்மேடுகளான கற்குவியல் அதெல்லாம், அதை நீ உங்களால உயிர் கொடுக்க முடியுமா? நாங்க வேலையை ஓய பண்ணுவோம், நாங்க பயமுறுத்துவோம், நாங்க கொலை செய்துருவோம், இந்த பக்கம் யாருமே வரக்கூடாது, கட்டுகிறவர்களை கொன்று போடுவோம். அது மாத்திரமல்ல, நெகேமியா வாயா, நம்ம இதெல்லாம் ஒரு டயலாக், ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே காப்பி சாப்பிட்டுக்கிட்டே பேசி தீர்த்துக்கிறோம். அதுவும் அவர் வரமாட்டேன்ட்டார். இன்னும் ஒருத்தர் தூது சொல்லி அனுப்புறாரு, நெகேமியா உன் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு, நீ தேவாலயத்திற்குள்ள போயிரு, தஞ்சம் புகுந்துரு. நெகேமியா சொல்றாரு, நான்லாம் உங்களுக்கு பயந்துட்டு மனுஷருக்கு பயந்து கொண்டு நான் பலிபீடங்கள் அண்டையில் போய் நிற்கிற ஆளு கிடையாது, நான்லாம் அங்க போக மாட்டேன். ஏன் தேவாலயத்திற்கு வர சொல்லியிருக்கான்னா, அங்கே போயாவது அவனை எப்படியாவது நெகேமியாவை க்ளோஸ் பண்ணிடலாம் என்ற அர்த்தம் தான். பயமுறுத்தல். தேவாலயத்திற்கு வாரு. கடிதங்களை அனுப்புறாங்க, மொட்டை கடிதம். அதாவது அந்த 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் அதுக்குள்ள எல்லாம் 19வது வசனத்துல பாத்தீங்கன்னா பயமுறுத்தும் கடிதங்கள், இமெயில். இன்னைக்கெல்லாம் விட்டா நம்ம மெசஞ்சர், வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃப்ரிட்டர், ட்விட்டர் அப்படின்னு எல்லாத்தையும் அடிச்சு விட்டு இருந்திருப்பாங்க. பேஸ்புக்ல எல்லாம் போட்டு தள்ளி இருப்பாங்க. ஒண்ணுமில்லாமல் ஆக்கிவிடுவோம் என்று தீவிரமாக வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வேலையை தடுக்க எல்லோரும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஒட்டுமொத்தமா சொல்லணும் அப்படின்னா யுத்தம் தொடுத்தார்கள் என்று நெகேமியா 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது. இத்தனை தடைகளுக்கு என்ன காரணம்? இவ்வளவு ஆக்ரோஷமாக செயல்படுவதற்கு என்ன காரணம்? ஆனா நெகேமியா, கிரைசிஸ் இஸ் an opportunity, ஒரு நெருக்கடி எனக்கு கிடைத்த வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? என் தோள்களை நான் தடிமனமாக்கிக் கொள்ளுகிறேன், ஐ வில் திக்கன் மை ஸ்கின் என்று சொல்லி தன் தோள்களை அவன் தடிமி அப்படியே கனப்படுத்துகிறான். எப்படி கனப்படுத்துறான் தெரியுமா? ஜனங்கள் எல்லாம் கூப்பிடுறான். ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு 4ஆம் அதிகாரம் 20வது வசனம், நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், என்னால் வாசிக்காமல் இருக்க முடியவில்லை. நீங்கள் எவ்விடத்தில் எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்தில் வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றார். The engine behind his operation, அவனை இயக்கிக் கொண்டிருந்த யந்திரம் என்ன தெரியுமா? என்னால ஒண்ணுமே முடியாது, நான் நைட்ல போய் சர்வே பண்ணலாம், உங்களை கூப்பிட்டு நான் பேசலாம், நான் ஒரு சில திட்டமிடலாம், ஆனால் அந்த தாவீது ஜெபித்தானே, அவனுடைய ஜெபத்தின்படி கர்த்தர் தான் நமக்காக யுத்தம் பண்ண முடியும் என்று சொல்லுகிறான். அதன் அடிப்படையில நெகேமியா தீட்டின திட்டங்களை பாருங்களேன், அதை பாருங்களேன். நான் எட்டுன மட்டும், முடிஞ்ச மட்டும் திராணிக்கு தக்கதாக, அது மாத்திரமல்ல நம்மளால முடிஞ்ச மட்டும் அது கட்டுவோம். எப்படி காட்டலாம்? சரிதான், எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். என்னுடைய பர்சனாலிட்டி அதுதான். நெகேமியாவுடைய பர்சனாலிட்டியை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன். அவனுடைய அந்த மனோபாவம், அவன் இயங்குகின்ற விதம், அவன் என்ன சொல்றான் தெரியுமா? 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். 4ஆம் அதிகாரம் தான் ரொம்ப டென்ஷனான ஒரு அதிகாரம். பட்டயங்களையும் ஈட்டிகளையும் பிடித்துக் கொண்டு குடும்ப குடும்பமாக அங்க நிறுத்துறான். 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் 16வது வசனம் சொல்றது, நம்ம கூட்டத்தையே 2 டீமா பிரிச்சுக்கிருவோம். ஒரு டீம் கட்டட வேலை அது பாட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும், இன்னொரு டீம் கையில ஈட்டியை பிடிச்சுக்கிறட்டும். ஸ்பிளிட் டீம். அது மாத்திரமல்ல, 4ஆம் அதிகாரத்துல பட்டயத்தை இடுப்பிலே கட்டி கொண்டு இருங்க, எக்காலம் ஊதுகிறவன் என் பக்கத்திலேயே நிக்கணும், ஏதாவது ஆபத்துன்னா டக்குன்னு எக்காலத்தை ஊதிக்கிறேன், கையில இருக்கக்கூடிய அந்த கொத்தனாரு கரண்டி அப்படி கீழே போடுங்க, கல்ல கீழே போடுங்க, ஈட்டிய தீட்டுங்க. வஸ்திரங்களை களைந்து போடவில்லை. 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். யாரும் வீட்டுக்கு போக வேண்டாம், இங்கேயே நைட்ல தங்கிடுவோம், ராத் தங்குவோம். நைட் டியூட்டி, டே டியூட்டி.
அலங்கத்தை பாதுகாக்க வேண்டும் அல்லவா? ஜாமக்காரர்களை அவன் அமர்த்தினானா. படிங்க போய். நம்ம யாருமே சிதறி போயிடக்கூடாது. இந்த 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்றது, நம்ம யாருமே சிதறி என்ற வார்த்தை இருக்கிறது. நான் தப்பா சொல்லிட்டேன்னா நீங்க போய் தேடி அதை கண்டுபிடிங்க. சிதறி என்ற வார்த்தை. நம்ம யாரும் சிதறி போயிடக்கூடாது. நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும். சோசியல் டிஸ்டன்சிங் எல்லாம் இப்ப வேண்டாம். எல்லாம் ஒட்டுமொத்தமா இருப்போம். சிந்தனையிலும் ஒட்டுமொத்தம், செயலிலும் ஒட்டுமொத்தம், நம்முடைய தீர்மானங்களிலும் செயல் திட்டங்களிலும் ஒட்டுமொத்தம். நமக்குள்ள டிவிஷனே இருக்க வேண்டாம். யுனைடெட். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வோம், ஒன்றுபட்டால் வெற்றி பெறுவோம், ஒன்னா சேர்ந்து செயல்படுவோம். எல்லாம் சொல்லி எத்தனை வசைச்சொல் வந்தாலும் விமர்சனம் வந்தாலும் அது எதையுமே கண்டுகொள்றது இல்லை. அதாவது இந்த எருமை மாட்டு மேல மழை பெய்தா அது அசையவே அசையாதான். எதுக்கு? அதை அடிச்சு பார்ப்பாங்க, போகாது. கடைசி அவன் முள்ளிட்ட அவன் குத்தணும். குத்துனாதான் சொல்லுடைய இருக்குமா. நாங்க நாங்க தேவாலயத்தை கட்டணும், இடிபட்டு இருக்கக்கூடிய அலங்கத்தை கட்டணும் என்பதிலே நாங்கள் கண்ணுங்கருத்துமாக இருக்கிறோம். எங்களை யாருமே தடை செய்ய முடியாது. எங்களுக்கு போதுமான சம்பளம் இல்லை, சம்பளமும் வாங்கிக்கிறல. 50%, அதை விட கொஞ்சம் தான் வாங்கியிருப்பாங்க. ஒரு கிளைமும் எலிஜிபிலிட்டியும் அவர்கள் கிளைம் பண்ணல. அந்த பேட்டா இந்த பேட்டா அதுக்கு அலவன்ஸ் இது அலவன்ஸ் எதுவுமே வேண்டாம். இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. குடிக்க தண்ணி இருந்தா போதும். அது மாத்திரம் தான் இருந்துச்சு. யாரு மீது எந்த அதிகாரமும் செலுத்தவில்லை. நான் ஏன் இவைகளை பட்டியல் போட்டு சொல்லுகிறேன் என்றால், நான் வாசித்து பார்க்கும்போது ஏறத்தாழ அந்த தடைகளின் பட்டியலை பார்க்கும்போது 12 தடைகளை நான் பார்த்தேன். ஆனால் இவன் கையில் ஏந்தி இருக்கக்கூடிய ஆயுதங்கள் 12ஐ நான் பார்த்தேன். 10 ஆயுதங்களை நான் சொல்லிட்டேன். 12 ஆயுதங்களையும் நான் அப்படியே பார்த்தேன். பார்த்துட்டு அவன் அந்த நெகேமியாவுடைய தீர்மானம் என்ன தெரியுமா? கருமமே கண்ணாயினார். நான் சின்ன பிள்ளையில படிச்ச ஒரு செய்யுள் ஞாபகம் வருகிறது. உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறேன். மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், செவ்விய அருமையும் பாரார், அவமதிப்பு கொன்றார், கருமமே கண்ணாயினார். என்னை விட நீங்க நல்லா சொல்லுவீங்க. நான் தடுமாறிக்கிட்டு இருக்கேன். ஒரு செயலின் முனைப்பாக இருப்பவர் உடலுக்கு வரும் வருத்தம், நோய் நொடிகளை பொருட்படுத்த மாட்டார். பசித்தாலும் கவலைப்பட மாட்டார், தூங்க மாட்டார். யாரேனும் கெடுதல் செய்தாலும் அதை மனதில் கொள்ளார். காலம் பற்றியும் கவலைப்பட மாட்டார். எவ்வளவு நேரம் போகுது அதெல்லாம் பார்க்க மாட்டார். தனக்கு வரும் அவமதிப்புகளை எடுத்துக்கொள்ள மாட்டார். கருமமே கண்ணாயினார். 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்காம போயிடக்கூடாது. 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஈட்டி என்ற வார்த்தை பல இடங்கள்ல வருது. குடும்பமா ஈட்டியை பிடிச்சுக்கோங்க, அதுல சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த 21வது வசனத்துல அவர்களிலே பாதி பேர் கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காணும் மட்டும் ஈட்டியை பிடித்திருந்தார்கள். அதான் என்னுடைய தலைப்பா நான் கொடுத்திருந்தேன். நட்சத்திரங்கள் காணும் மட்டும் அப்படின்னா காலையில இருந்து சாயங்காலம் இரவு வரையில லாங் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க். அப்படின்னா முழு மூச்சாக எனக்கு கிடைத்த ஆயுதங்களை, என் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை நான் பயன்படுத்துவேன். வேலூர்ல வேலை செய்யும் போது 6 ஆண்டுகள் அங்கே வேலை செய்தேன். எனக்கு கிடைத்த பாக்கியங்களில் ஒன்று, அங்க ஊரு பேரை மறந்துட்டேனே, அலமேலு மங்காபுரத்துக்கு போறதுக்கு அது சத்துவாச்சேரின்னு ஒரு ஊர் உண்டு. சிஎம்சியை தாண்டி அந்த பக்கம் போகணும். அந்த சத்துவாச்சேரியில இருந்து ஒரு வீட்டுல ஒரு ஜபக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தேன். அது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் இல்ல அட்வந்து அல்லாதவர்களும் அவர்கள் மத்தியில் இந்த தானியல் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகங்களை படித்துக் கொண்டிருந்தேன். அதை சுற்றி இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள், மிக பணக்காரர்கள் அந்த இடத்துல கூடியிருந்தார்கள். அந்த ஜபக்கூட்டத்துல வந்த ஒரு அம்மா என்னை பார்த்து தனிப்பட்ட முறையில் போன் பண்ணி கூப்பிட்டு, நான் ஒரு பள்ளிக்கூடம் வைத்து நடத்துகிறேன், பெரிய பள்ளிக்கூடம், ஏகப்பட்ட ஊழியர்கள் இருக்கிறார்கள்,
இந்த பள்ளிக்கூடத்துல வந்து நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் இந்த 600 பிள்ளைகளுக்கு பாடம் நீங்க சாப்பல் நடத்த வேண்டும். சாப்பல்னா அவங்களுக்கு என்னென்ன தெரியாது. சாப்பல்னா பிள்ளைகளுக்கு கூட்டி சேர்க்கின்ற ஒரு ஜெபம். நடத்துகிறவர்கள் கிறிஸ்தவர்கள், ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தின் முறைமைகள் வித்தியாசமாக இருக்கிறது. இந்த பாஸ்டர் சொல்ற கருத்துக்கள் அந்த பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்குமே என்ற நோக்கத்தோடு என்னை அழைத்தார்கள். நான் பல நாட்கள் செய்தேன். அப்பொழுது ஒரு நாள் இந்த பிள்ளைகளிடத்துல ஒரு கேள்வி கேட்டேன். உங்க கையில என்ன இருக்குது அப்படின்னு கேட்டேன். உடனே ஒரு மாணவன் சொன்னா பேப்பர் இருக்கு அப்படின்னா, இன்னொருத்தன் சொன்னா புஸ்தகம் இருக்கு அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தன் சொன்னா என்கிட்ட ரப்பர் இருக்கு அப்படின்னு சொன்னான். அதுல ஒரு பிள்ளை சேப்பு பையில இருந்து ஒரு பேனாவை உருவி என் கையில பேனா இருக்குது அப்படின்னு சொல்லுச்சு. நான் சொன்னேன் இந்த பேனாவில் என்ன இருக்குன்னு கேட்டேன். அது உடனே இங்கு இருக்குது, மை இருக்குது அப்படின்னு. நான் சொன்னேன் spill a drop of ink, let 1000 think. ஒரு சொட்டு மையை நீ கீழே விடு, 1000 பேர் யோசிக்கட்டும் அப்படின்னு. ஆண்டவர் நம்ம கையில என்ன கொடுத்திருக்கிறார்? மோசையின் கையில ஒரு கோலை கொடுத்திருந்தார். அந்த விதவையின் கையில சப்பாத்தி பிணைகிறதுக்கு கொஞ்சம் மாவு கொடுத்திருந்தார். உன் கையில இருக்கிறத வச்சு நான் அற்புதம் செய்வேன்ப்பா. அந்த சிறுவனுடைய கையில 5 அப்பமும் 2 மீனும் இருந்துச்சு. பேதுருடைய கையில அவனுடைய ஓட்ட படகு இருந்துச்சு. அந்த செபதேயு பிள்ளைகள் யோவான் யாக்கோபு இருந்தாங்கல்ல, அவங்க கையில பழுது பார்க்க வேண்டிய வளைகள் இருந்தது, கிழிஞ்சு போன வளைகள். என்ன இருக்குது உன் கையில? நெகேமியாவுடைய கையில என்ன இருந்துச்சு தெரியுமா? அந்த இடிபாடுகளுக்கு இடையே மீந்திருக்கக்கூடிய பரிதாபப்பட்ட யூதர்கள் கூட்டம்தான். அந்த ராஜாவுடைய கொஞ்சம் ஃபண்டிங், லீவ் ஆஃப் ஆப்சன்ஸ், மிலிட்டரி எஸ்கார்ட், அங்க இருந்த கரடு முரடான உயிரில்லாத மண்மேடுகள் தான் அங்கே எங்கேயே அப்படியே கும்பலா இருந்துச்சு. இதுகளை வச்சு அவன் சமாளிக்கிறான். அவனுடைய மனசு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவன் பயன்படுத்தின ஆயுதங்கள்ல நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கடைசியா சொல்லணும்னு நினைச்சேன், நான் அவசரப்பட்டு இப்பயே சொல்லிடுறேன். அவனுக்குள்ள ஒரு கோபம் இருந்தது, அவனுக்குள்ள ஒரு வேகம் இருந்தது. அவன் சொல்லுகின்றான், இந்த தேசத்தை எழுப்பி கட்டுவதற்கு தடையாக இருந்த அத்தனையும் நான் தூக்கி எறிந்தேன். நான் துரோகிகளை விரட்டி அடித்தேன். தேவனுடைய பிள்ளைகளுடைய பண்டம்பாடிகளுக்குள்ளே ஒட்டி இருந்த பிரஜாதியத்துவம், the paganism, the heathenism, the superstitious belief, தப்பறையான உபதேசங்கள், தவறான பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் நான் இனங்கண்டு அதை கிழித்தெறிந்தேன். அவங்க தேவாலயத்துக்குள்ள படுத்திருந்தாலும் இல்ல, மக்கள் மத்தியிலே குமாரத்திகள் மத்தியிலும் குமாரர்கள் மத்தியிலும் விவாகத்தின் மூலம் இணைக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் எல்லாரையும் நான் பிரித்து விட்டு துரத்தி விட்டேன். இது மாத்திரமல்ல, சிலர் சொன்னபடி கேட்காம இருக்கும் பொழுது அவர்கள் மீது கடிந்து கொண்டு சிலரை அடித்து அவர்கள் தலை மயிரை பீத்து அவர்களை நான் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டேன். சொன்னபடி கேட்காதவனை என்ன செய்யறது? Nehemiah's model of leadership, tough love. தன் அன்பை ஆக்ரோஷமாக காட்டுகிறான். அவன் கைவசம் இருந்த அத்தனை பட்டயங்களையும் அத்தனை ஆயுதங்களையும் ஒரே நோக்கத்திற்காக அவன் பயன்படுத்துகிறான். ஏன் அந்த வாக்கத்தோடு அவன் பயன்படுத்தினான்? அவன் பயன்படுத்துகிற இன்னொரு பெரிய ஆயுதத்தை நான் முதலே சொல்லிட்டேன். முதலே அந்த ஆயுதத்தை நான் சொல்லி முடிச்சிட்டேன். 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரையில அவன் ஜெபித்தானே. 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, என் கைகளை திடப்படுத்தியிருளும். 14வது வசனம் சொல்லுகிறது, எங்களை நினைத்துக் கொள்ளும். நாங்கள் நிந்திக்கப்படுகிறோம், அவமதிக்கப்படுகிறோம், எங்களை நினைத்துக் கொள்ளும். இந்த நெகேமியா புத்தகத்துல எல்லாம் தயவு செய்து என் கூட வாங்க, என் தேவனே என்ற வார்த்தையை நீங்கள் குறிப்பிடுங்கள். 6-7 தடவை இருக்குது. என் தேவனே, நெகேமியாவின் என் தேவனே,
இவ்வளவு பட்டயங்களை வைத்திருந்தானே, இவ்வளவு ஆயுதங்களை வைத்திருந்தானே, தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய மனோபாவத்தையும் தன்னுடைய பர்சனாலிட்டி ட்ரெய்ட் பார்க்கிறதற்கு ஒரு கொடூரமான ஒரு நடத்துனனாக தெரிகிறது என்று நீங்களும் நானும் யோசிக்கலாம். ஆனால் அவனுடைய இதயத்துல இருந்த அந்த ஏக்கம், அவனுடைய குமுறல், அவன் ஆண்டவரிடத்துல கேட்கிறான், என் தேவனே, இறைவனை நம்பி இருக்கிறான். சுபம் இல்லாமல் ஒன்றுமே முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்டான். என் தேவனே, செபம் சூழ்நிலைகளை மாற்றும். நீ காலையில 7:45 மணிக்கு என்னுடைய கம்ப்யூட்டர் என்னுடைய போனை திறந்து பார்த்த உடனே ஒரு போதகர் துபாயில இருந்து எபேசியர் புத்தகத்துல ஜெபத்திற்கு பவுல் அப்போஸ்தலன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் என்று விழாவாரியாக சொல்லிக் கொண்டிருந்தார். அதை அடுத்து ஒரு 8 மணிக்கு இன்னொரு லிங்க் டப்புன்னு வந்து விழுந்துச்சு வாட்ஸ்அப்ல. அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது மதுரையில இருந்து எடிசன் என்ற ஒரு சகோதரர் அதிகாலையில ஒரு 5:30 மணிக்கு, எனக்கு அது 8 மணி, இந்தியாவுக்கு 5:30 மணிக்கு, செபிக்கிறது எப்படி என்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். ஒரு 57 பேர் காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் கொஞ்சம் வெக்கமா போயிடுச்சு. 8 மணிக்கு என் தலையை தூக்க முடியல. தலையணையில படுத்துக்கிட்டே நான் பொட்டியை திறந்து கேட்கிறேன். ஆனா 5:30 மணிக்கு முழிச்சிருந்து ஜெபம் பண்றாங்க. அவர் வல்லமையா பிரசங்கம் பண்றாரு. மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறது போல நீங்கள் ஆவியானவரால் நிறைந்திருக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், அப்பதான் முடியும். காலை முதல் நட்சத்திரங்கள் காணும் மட்டும், விடியற்காலம் முதல் நட்சத்திரங்கள் காணும் மட்டும் ஜெபம் பண்ணணும். அவங்க பயன்படுத்தின அந்த யந்திரங்கள், அந்த யுக்திகள், அந்த சக்திகள் அவங்களுடைய ஈட்டிகள் தானா, பட்டயங்கள் தானா? எல்லாம் கடவுள் என்ன வெளிப்படுத்தினாரோ அதை பயன்படுத்துறாங்க. எந்திரினா எந்திரிக்கிறாங்க, போனா போறாங்க. A life totally impressed, a life totally led by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்ட நடத்தப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அச்சடையாளம், ஒரு அடையாளம் என்றால் அதற்கு ஒரு விளக்கத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றார். தேவனால் நான் நடத்தப்படுகிறேன் என்பதற்கு ஒரு இலக்கணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அதை நெகேமியா புத்தகத்தில் தான் பார்க்க முடியும். தேவன் என்ற வார்த்தையே இல்லை எஸ்தர் புத்தகத்தில். தேவன் என்ற வார்த்தையினாலும் ஜெபம் என்ற வார்த்தையினாலும் தாளிக்கப்பட்ட வாழ்க்கை தான் நெகேமியாவுடைய ஊழிய பாதை. என் வாழ்க்கை ஜெபத்தினாலும் தியானத்தினாலும் உபவாசத்தினாலும் அலங்காரமாக்கப்பட்டிருக்கிறதா, அது தாளிக்கப்பட்டிருக்கிறதா, மெருகூட்டப்பட்டிருக்கிறதா? புத்தகத்தை படிக்கும் போது நான் யோசித்து பார்த்தேன், நெகேமியா ஏன் இவ்வளவு பட்டயத்தை கையில தூக்குனாரு? ஏன் இவ்வளவு ஜெபம் பண்ணாரு? யாருதான் ஜெபம் பண்ணுவா தெரியுமா? இதற்கெல்லாம் காரணம் என்ன? நெகேமியா 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஏற்கனவே வாசித்து விட்டேன். நான் மறுபடியும் வாசிக்கின்றேன். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. ஒரு நெருடல் என்று சொன்னேனே, அந்த நெருடல் தான் என் மனதிலே ஆண்டவர் வைத்தது. சில தினங்களுக்கு முன்பதாக ஒரு வீடியோ கிளிப் வாட்ஸ்அப்ல வந்து ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்தேன். கோயம்புத்தூர்ல உள்ள ஒரு கோயம்புத்தூர் செய்தியாளர்கள் ஒரு தனியார் டிவி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த டிவிக்கு செய்தியாளர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு நபர், அதை நடத்தக்கூடிய நபர் இப்படியாக சொல்லுகிறார், நான் போய்கொண்டே இருந்தேன், பக்கத்தில் பலர் வந்தார்கள். ஒரு சிலர் என் அருகில் வரும் பொழுது அவர்கள் சற்று வித்தியாசமானவர்கள், அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்பதை கண்டு இனங்கண்டு அவர்களில் ஒருவரை நான் இனங்கண்டு அவர்களை அணுகி அவர்களை நான் பயன்படுத்தினேன். சமுதாயத்திலே அவர்களை ஒருவரும் மதிக்க மாட்டார்கள், ஒதுக்கி தள்ளிவிடுவார்கள். ஆனால் நான் அவர்களை பார்த்த உடனே என் ஈசன் படைத்த இந்த ஜந்துக்கு இத்தனை பாடா? இந்த ஜந்து இது என்ன செய்யும்? தாயை குறை சொல்லுமா? தகப்பனை குறை சொல்லுமா? தன்னை குறை சொல்லுமா?
இந்த உலகத்திலே கைதட்டி கொண்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறதே, இதை பார்த்த உடனே என்னுடைய மனதுல ஒரு நெருடல் உருவாகி விட்டது என்று அவன் சொல்லுகிறான். இந்த நெருடல் என்னை, அந்த நபரை உருவாக்கியது, ஆக்கியது. நான் பயிற்சி கொடுத்தேன். உலக புகழ்பெற்ற ஒரு செய்தியாளராக பணிபுரிகிறார்கள் அவர்கள் என்று ஒரு சரித்திரத்தை நான் டாக்குமெண்ட்ரி வாசித்து போனேன். நெருடல் உள்ளத்தில் உருவாகுதா? இந்த உலகத்தில் உள்ள ஒரு மனுஷனுக்கே நெருடல் உருவாகிறது. கடவுளுடைய படைப்புகளில் ஒன்று சிதைந்து போய்விட்டதே. ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்தக்கூடிய இந்த கட்டடங்கள், இந்த அடையாளங்கள் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதே, இந்த ஊழியங்கள் சிதைந்து போய் இருக்கிறதே, பலிபீடங்கள் தகர்த்தப்பட்டு இருக்கிறதே, சத்தியங்கள் தரையிலே கீழே தள்ளப்பட்டு இருக்கிறதே, இவைகளை குறித்த ஒரு நெருடல் உருவாகிறதா? அவன் சொல்லுகிறான், என் தேவன் என் மனதில் வைத்ததை. அப்படியே அந்த அந்த 7ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வீட்டில் போய் அதை நன்றாக வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம், இதுல 7ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கிறதா? 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். கடவுள் தாங்க மனசுல எண்ணத்தை நெருடலை உருவாக்கணும், ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். நான் ஆங்கிலத்திலே பேஷன் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்புகின்றேன். பேஷன் என்றால் ஒரு வாஞ்சை, ஒரு ஏக்கம், ஒரு தாகம், பசி, தாகம். இந்த ஏக்கம், இந்த தாகம், இந்த பசி, தாகம், இத கடவுள் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வச்சிருந்தாரு. அவருக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஒரு தாக்கத்தை அவனுடைய மனதிலே அவர் வைத்திருந்தார் என்றால் அதை ஒருவனும் ஒரு காலம் எடுத்து போட முடியாது. எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தகர்த்து போட முடியாது. ஒரு மனிதன் மூலம் ஆண்டவர் எதை செய்து முடிக்க விரும்புகின்றாரோ அதை ஒருவரும் தடுக்க முடியாது. இவன் சற்று வித்தியாசமாக செயல்படுகிறானே, வினோதமாக இயங்குகிறானே, இவனுடைய பேச்சும் நடத்தின் நிர்வாகமும் இவனுடைய வளர்ச்சியும் அதிவேகமாக இருக்கிறதே, என்னால் யோசிக்க முடியவில்லையே என்று யாராவது நினைப்பீர்கள் என்றால், அந்த மனிதனுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கு முன்பதாக ஒருவேளை அந்த உள்ளத்தில் ஆண்டவர் ஏதோ ஒரு நெருடலை வைத்திருப்பார். அவன் மனதிலே ஒரு யோசனையை வைத்திருக்க கூடும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு எண்ணத்தை ஆண்டவர் என் மனசுல வச்சிருக்கிறார் என்று அவன் என்று புரிந்து கொண்டான். அந்த வாஞ்சை இல்லாதவன், ஆண்டவர் யாருடைய உள்ளத்திலேயும் எதையும் வைக்கல அப்படின்னா, அவன் ஊழியத்திற்கு வந்துட்டான்னா மற்றவங்களையும் சாப்பிட்டுருவான், தானும் அவுட்டு. நான் சொன்னேனே, அவன் நடித்தான், பசுமையான இஸ்ரவேல் கிளைகளை ஒடித்தான், பிழையாம். அவன் இதயத்துக்குள்ள இருந்தது தேவனுடைய வழி அல்ல, தேவன் வைத்த வழி அல்ல. நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டிக் கொடுப்பேன் என்று சொன்னாரே, ஆண்டவன் நடக்க வேண்டிய வழி அவனுடைய இருதயத்துல இல்ல. இவன் சொல்லுகிறான், ஆண்டவர் எனக்கு ஒன்றை கட்டளையிட்டார், அதனால ஆண்டவரை என் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை, ஒரு தாக்கம், ஒரு ஏக்கத்தை வைத்து விட்டேரே, இதை எப்படி நான் இயக்கத்திற்குள் கொண்டு வருவது என்று நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் போது கர்த்தருடைய கரம் என் மீது இருக்கிறதை நான் பார்த்தேன். ஏனென்றால் ராஜ சமூகத்தில் நிற்கும் போது அந்த ராணி எஸ் என்று சொன்னால், எஸ் என்று சொன்ன அந்த ராணியை பார்த்த ராஜா இல்லை என்று சொல்லாமல் அவன் தன் கரங்களை வெறித்து ஏராளமாக கொடுத்து விட்டான். ராஜா, பரலோகத்தின் தேவனுடைய கரம் என் மீது இருக்கிறது என்பதை இந்த ராஜாவுடைய கரத்தின் மூலம் நான் கண்டுகொண்டேன். தேவன் எனக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறார் என்று 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லுகிறார். வாக்கு தத்துவம் நிறைவே. ஏன் நெகேமியா
இவ்வளவு போராடுறான்? ஏன் இவ்வளவு ஜெபம் பண்ணான்? ஜெபம் பண்றது கூட ஒரு காரணம் வேணுங்க. ஒரு நண்பர் இன்றைக்கு என்னிடத்துல சொன்னாரு, நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன், 7 மணி நேரமா இருந்த இடத்தை விட்டு நான் எந்திரிக்கலன்னாரு. என்னை தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா நான்லாம் 2 மினிட்ஸ் பிரேயர் கேஸ். ஹலோ காட், இதான் லிஸ்ட் 1 2 3ன்னு ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் மாதிரி நான் சொல்றேன், நீங்க எடுத்துக்கோங்க. முடிஞ்சா நான் வாட்ஸ்அப்ல பிக்சர்லயே அதை அனுப்பிடுறேன், சொல்றது கூட டைம் இல்லை. இதான் நம்முடைய ஜெபம். இன்னைக்கு உட்கார்ந்து சில தினங்களாக ரூம் போட்டு லீவு போட்டு ஜெபம் பண்றோமா? அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை நடத்த வேண்டும் என்றாலும் உன்னை தூண்டுவதற்கு ஆண்டவர் உன் இருதயத்துல ஒரு நெருடலை உருவாக்கணும், ஒரு வாஞ்சியை உருவாக்கணும். வித்வுட் பேஷன் there is no ministry. எதையாவது செய்யணும்யா என் குடும்பத்திற்கு, நான் எதையாவது என் வாழ்க்கைக்காவது நான் எதையாவது செய்யணும், நான் என்னுடைய திருச்சபைக்கு செய்யணும், இந்த தேசத்திற்கு செய்யணும் என்று செபித்துக் கொண்டிராவிட்டால் அந்த ஒரு பேஷன் இல்லாட்ட ஜெபம் பண்ண கூட முடியாதாங்க. அலங்கம் கட்டி முடிச்ச நானும் பிரசங்கத்தை அப்படியே முடிக்கிறது மாதிரி நான் வர்றேன், ஆல்மோஸ்ட் முடிக்க போகுது, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அலங்கம் கட்டி முடித்தாயிற்று. 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துல அவங்க என்னத்தை கட்டி சாதிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த 12 அவர்கள் கட்டின அலங்கம், அந்த வாசல்கள் பெயர்கள் அதெல்லாம் இருக்குது, எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. 2ஆம் அதிகாரத்துல கட்டுவதற்கு முன்பாக அவர் போய் பார்த்த சில பரிதாபமான வாசல். 3ஆம் அதிகாரத்துல அவர் என்னெல்லாம் கட்டி முடிச்சாரு அப்படிங்கிறது. 12ஆம் அதிகாரத்துல கட்டி முடிச்சு அப்படியே பிரதிஷ்டை பண்றதுக்கு நம்மளும் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து, பிரமுகர்களை கூட்டிட்டு வந்து அந்த ஓப்பனிங் செரமனி, டெடிகேஷன், பிரதிஷ்டை எல்லாம் பண்ணுவோம் இல்ல, அப்படி அவர் ஓப்பனிங் செரமனி நடத்துறாரு இந்த 13ஆம் 12ஆம் அதிகாரத்துல. நான் அதை பொறுமையா கூர்மையா உட்கார்ந்து பார்த்தேன். ஆலயத்தை கட்டியாச்சு, ஆலயத்தின் வாசலைக்கு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு கதவை வச்சாச்சு, அலங்கத்தையும் கட்டி முடிச்சாச்சு, வாசலை கட்டினாரு. என்னென்ன வாசல்லாம் கட்டினாங்க, 52 நாள்ல கம்ப்ளீட் அந்த கட்டுமான வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. ஏழூர் மாதம் 25ஆம் தேதி அப்படின்னு எனக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதெல்லாம் வேண்டாங்க, நம்ம ஜனவரி பிப்ரவரியே மனசுல வரமாட்டேங்குது. நம்முடைய தை பொங்கல் பனி அப்படின்னு இப்ப சொல்லுவாங்கல்ல, நம்முடைய பாஷையிலேயே நம்முடைய மாதங்கள் வரல, அதெல்லாம் மறந்துருங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோம். அந்த வாசல்கள், ஆட்டு வாசல், மீன் வாசல், பழைய வாசல், பள்ளத்தாக்கின் வாசல், குப்பை மேட்டு வாசல், ஊரணி வாசல், தண்ணீர் வாசல், குதிரை வாசல், கிழக்கு வாசல், மிக்தாத்து வாசல். இது அவசியமா? ஒரு 10 வாசலுடைய பேரு அங்க கட்டப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. வாசல்களையும் கட்டியாச்சு. நெகேமியா நினைவு கூறுகிறார் 9ஆம் அதிகாரத்துல தன்னுடைய ஜெபத்துல, அது 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அவர் அதை சொல்லிட்டார். 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலேயே அதை தெளிவாக சொல்லிவிட்டார். அதை நான் வாசிச்சு முடிச்சிருக்கேன். 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்கள் ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், அதை 9வது அதிகாரத்துல 34வது வசனத்துல இருந்து, உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமல் போனார்கள், அதனால அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். 36வது வசனம், இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம், இத பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய இந்த தேசத்துல நாங்க அடிமைகளா இருக்கிறோம். காரணம் என்னன்னா, எங்களுடைய கீழ்ப்படியாம தான் நாங்க இடிச்சு போட்டோம். என்னத்தை இடிச்சு போட்டாங்க? என்னத்தை இடிச்சு போட்டாங்க? தேவாலயத்தின் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருக்கக்கூடிய 10 கற்பனைகள் அவருடைய நியாய பிரமாணம், அதை இடித்து போட்டார்கள். பிறகு எதுக்குப்பா சுவரு மதில் எல்லாம்? ஆசரிப்பு கூடாரம் எதுக்கு? ரொம்ப முக்கியமானதை இடித்து போட்டார்கள். அதை இடித்து போட்டது யாரு? அந்த கல்தையர்களா, எமோரியர்களா, அசீரியர்களா?
இல்ல. நாங்கள் இடித்து போட்டோம், இஸ்ரேல் ஜனங்கள், உம்முடைய ஜனங்கள் நாங்கள் இடித்து போட்டோம், உம்முடைய பிரமாணங்களை நாங்கள் மீறினோம். ஓய்வு நாளை கடைபிடிக்கல, உருப்படியா கடைபிடிக்கல, விக்கிரக ஆராதனையில ஈடுபட்டோம், விபச்சாரத்துல ஈடுபட்டோம், இச்சித்தோம், களவு செய்தோம், தாய் தகப்பன்மாரை சரியா கவனிக்கல, பாகால்களின் மேடுகளில் ஏறினோம். சரி, ஆலயத்திற்குள்ள இருக்கக்கூடியது இடிபட்டு போயிருச்சு அப்படின்னா எதுக்கு ஆலயம்? எதுக்கு? அதுக்கு பிறகு அந்த மதில்கள் எதற்கு? அப்ப அதைத்தானே இவ்வளவு நேரம் நெகேமியா, எஸ்ரா எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கட்டி என்ன புண்ணியம்? இதை உணர்ந்தார் நெகேமியா. அதை உணர்ந்துதான் நெகேமியா புத்தகத்துல இந்த 11ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரத்துல ஐயோ கட்ட வேண்டியது இன்னொன்னு இருக்குதே, எல்லாரும் வாங்க நம்ம மறுபடியும் கட்டணும், கூடி வாருங்கள் என்று மறுபடியும் மூப்பர்களை அழைக்கிறார். கூடி வர சொல்லி அந்த தண்ணீர் வாசலுக்கு முன்னால நின்று அவர்கள் இந்த நெகேமியா சொல்றாரு, நம்ம 2 குரூப்பா பிரிஞ்சுக்கிறோம், 2 குரூப்பா பிரிஞ்சு கட்டுன அந்த 10 வாசல், அந்த 10 வாசலுக்கும் நம்ம வளம் வர வேண்டும் என்று எஸ்ராவை ஒரு குரூப் லீடராக, தான் மற்றொரு குரூப் லீடராக, அந்த ஊரணி வாசல் பக்கத்துல அந்த குப்பைமேட்டு வாசலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஊரணி வாசல் கொஞ்சம் எப்படியாவது நீங்க உங்களுடைய மன கண்ணு முன்னால கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க. அதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்படி ஒரு கற்பனை பண்ணி கொள்ளுங்க. ஆட்டு வாசல்ல ஆரம்பிச்சு இப்படியே ரைட் ஹேண்ட் சைடுல போனோம் அப்படின்னா அது வர்றது மீன் வாசல், பழைய வாசல், பள்ளத்தாக்கு வாசல், குப்பைமேட்டு வாசல், ஊரணி வாசல், தண்ணீர் வாசல், ஒரு ரவுண்ட் அடிச்சு குதிரை வாசல், கிழக்கு வாசல், கடைசியா மிக்பாத் வாசல், அப்படியே கடைசியில ஆட்டு வாசலோட சங்கமம் ஆயிரும். அப்ப அந்த சரிபாதிய பிரிச்சு அந்த ஊரணி வாசல்ல நெகேமியா, நீங்க ஒரு பக்கம் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போங்க, நாங்க ஒரு பக்கம் கூட்டிட்டு போவோம், எப்படியாவது அந்த 10 வாசலையும் கவர் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. அப்ப பாடகர்களும் செபிக்கிறவர்களும் லேவியர்களும் அதெல்லாம் ஒரு டீம் அப்படி ஒவ்வொரு வாசல்ல நின்று ஜெபம் பண்றாங்க, வேதம் வாசிக்கிறாங்க, துதி செய்யறாங்க, பாவரிக்கை செய்யறாங்க. அப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த லெந்து நாட்கள்ல ஜெபம் பண்ணிக்கிட்டே போவாங்க தெரியுமா? அதை நான் விளக்கமா சொல்லணுங்கிற அவசியப்படாது. இப்படியே ஒவ்வொரு வாசலா இவர்கள் இந்த பக்கமாக, அவர்கள் அந்த பக்கமாக, அப்படியே கடைசியில் அந்த ஆட்டு வாசல்ல சங்கமம் ஆகணும். ஆட்டு வாசல் தான் அவர்கள் எல்லாரும் போய் சேர வேண்டிய ஒரு இடம். ஆட்டு வாசல் போய்கிட்டு இருக்கும்போது நான் இதை கொஞ்ச நேரம் உட்காந்து யோசனை பண்ணேன். இது என்னப்பா இப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு? நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய நெகேமியா அவரு நூலாம்படைகள் எல்லாம் எடுத்துருவாரு, குப்பை கூலங்கள் எல்லாம் கிளீன் பண்ணிடுவாரு. அதுக்கு மேல அந்த நூலாம்படைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சிலந்தி பூச்சிகளையும் கொன்று விடுவார். If you don't kill the spider, the cobwebs will continue to come on you. சிலந்தி பூச்சிகளும் எலிகளும் பெருச்சாழிகளும் இருக்கிறது வரையில அவைகள் போட்ட எச்சங்களும் துர்நாற்றம் அடிக்கக்கூடியவைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? தினசரி எந்திரிச்சு அந்த எச்சங்களை துப்புரவுபடுத்தி அந்த ஜல்லடைகள், அந்த நூலாம்படைகள், அதுகளைத்தான் ஒற்றை அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அதற்கு காரணமா இருந்த நான் என்னுடைய சுபாவங்கள், நான் என்ன செய்தேன்? இந்த மதில்கள் இடிந்து போவதற்கும் இந்த அலங்கங்கள் சுட்டரிக்கப்பட்டு கிடப்பதற்கும் காரணமாயிருந்தது என்ன? இதை நான் சரிப்படுத்த வேண்டுமே. இதை சரிப்படுத்துவதற்கு அடையாளமாகத்தான் அவர் போய் என்ன செஞ்சார் தெரியுமா நெகேமியா? அந்த வீட்டுகளில் இருக்கக்கூடிய அஞ்ஞான குமாரத்திகளை எல்லாம் வெளியே ஒதுக்கினார். பல ஆயிரக்கணக்கான புறஜாதியார்கள் அவர்களோடு சம்பந்தம் கலந்திருந்தவர்கள். நான் ஒரு நாள் சொன்னேன், பண்டம்பாடிகளுக்கு இடையிலே ஆண்டவர் எதை சாபத்தீடு என்று சொன்னாரோ அதை அகற்றாதபடியினால அந்த ஆகான் மரித்தான். தேவனுடைய பிள்ளைகளாகி அந்த பண்டம்பாடிகளுக்கு இடையே ஹீதனிசம், பேகனிசம், உலகிசம், உலகத்தின் கோட்பாடுகள், உலகத்தின் வரையறைகள், உலக இச்சைகள், பொருளாதாரங்கள், உலக அரசியல்கள், உலக கோட்பாடுகள்
நாம் அறிந்தும் அறியாமலும் நமக்குள்ளே அது இருக்கிறது. அதை பிய்த்து, அதை எடுத்து, அதை அப்படியே சல்லடை போட்டு அதை கிழித்தெறிய வேண்டும். என்னப்பா கொரோனா காலத்துல பிரசங்கம் பண்ற பிரசங்கம் இதானா நீங்க கேட்கலாம். இன்னைக்கு நமக்கு கோயிலும் கிடையாது, குளமும் கிடையாது. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஆலயமா இருக்கிறோம். ஆலயத்தை நீ எப்படி கட்டுற? ஆண்டவர் அதை போய் நீ வச்சு பாருப்பா, தராசுல வச்சு அதை நிறுத்துப்பார். அந்த 10 வாசல்லையும் அவங்க அப்படியே பவனி வரும்போது அந்த 10 வாசல்லையும் நாங்க இடிச்சு போட்டோம், இப்ப அது கட்டி என்ன புண்ணியம், மறுபடியும் நாங்க இடிச்சு போடுவோம் அப்படின்னா, கடவுளே உங்களுடைய கற்பனைகளுக்கு நாங்க கீழ்ப்படியணும் ஐயா, உமக்கு நாங்க ஆராதனை செய்யணும், மறுபடியும் இந்த அலங்கங்கள்லாம் இடிக்கப்படும், நாங்க உமக்கு கீழ்ப்படியாம போயிட்டோம்னா இந்த அலங்கங்கள்லாம் கேரண்டி கிடையாது என்று ஞாபகப்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறார்கள், தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டுகிறார்கள். நான் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா, கடவுள் இந்த 10 வாசல்களை அங்க குறிப்பிட்டிருக்காருன்னா அதெல்லாம் சும்மா இல்லை, அதுல காரணம் இருக்குது. கிறிஸ்டியானிட்டியுடைய ஹிஸ்டரி, கிறிஸ்தவத்தின் சபை சரித்திரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டியானவரிடத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. சிலுவையில ரத்தம் சிந்தின அந்த ஆட்டுக்குட்டியானவரிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியானவரின் வாயிலாக கிறிஸ்தவத்திற்குள் நுழைகின்றோம். ஆட்டு வாசல். கிறிஸ்தவர்கள் ஆன பிறகு ஆண்டவர் அவர்களை, நான் உங்கள் மீன் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை நான் மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். மீன் வாசல் என்று ஏன் சொன்னார்கள் என்றால் அங்கே மீன் விற்கிற இடம். ஆட்டு வாசல் என்று ஏன் சொன்னார்கள் என்றால் ஆலயத்திற்கு ஆடுகளை கொண்டு வந்து பலியிடுவதற்கான இடம். நான் உங்களை மீன் பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று 1ஆம் நூற்றாண்டுல கடவுள் சொன்னார். அந்த 2வது நூற்றாண்டுல உலகத்தின் தப்பறையான உபதேசங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிக்கிறது. பழையது அப்படியே திருச்சபைக்குள்ள வர ஆரம்பிக்கிறது. அதை அடுத்து அந்த பள்ளத்தாக்கு, நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லுவதற்கு உகந்து அந்த கிறிஸ்தவ சமுதாயம் ஒரு பள்ளத்தாக்கின் நிலைமைக்கு போய்விட்டது. தப்பறையான உபதேசங்களினாலே அது நிறைந்து போயிருந்ததுனால் அந்த காலகட்டத்துலதான் எது சரி என்பதை இனங்கண்டு கொள்ளணும். குப்பை மேட்டு வாசல், குப்பை என்றால் அங்கே குப்பை கூளங்களை கொட்டக்கூடிய ஒரு இடம். அந்த கடைசியாக கிறிஸ்தவ திருச்சபையிலே குப்பைகள் அப்படியே நிரம்பி விட்டது. டார்க் ஏஜஸ், இருண்ட காலகட்டம், எங்கு பார்த்தாலும் குப்பைகள் தான். 1, 2, 3 என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் அந்த குப்பைகளை. தப்பறையான உபதேசங்களை இனங்கண்டு கொள்ளுங்கள், அவைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் குப்பைகள். குப்பை மேட்டு வாசலுக்கு இந்த திருச்சபை கடந்து சென்றது. அதை அடுத்து எழுப்புதல், ரெஃபர்மேஷன். அந்த ரெஃபர்மேஷன் காலத்துல அதுதான் நீரூற்று, ஊறினி ஊறிக்கொண்டிருக்கிறது சத்திய வசனங்கள். அந்த காலகட்டத்துக்குள் திருச்சபை கடந்து சென்றது. சத்தியத்தை சேகரித்து வைக்கக்கூடிய அளவுக்கு தண்ணீர், ஜீவ தண்ணீராகிய சத்தியத்தை சேகரித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு தண்ணீர் வாசல். அது மாத்திரமல்ல, குதிரை வாசல் யுத்தத்தை குறிக்கும். நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. சாத்தானை எதிர்த்த யுத்தம், உலகத்தை எதிர்த்த யுத்தம், அசத்தியத்தை எடுத்த யுத்தம். அப்படி அந்த சீர்திருத்த காலகட்டங்களிலே பயங்கரமான யுத்தங்கள், அநேக இரத்த கலரிகள் ஏற்பட்டு விட்டது சரித்திரத்திலே, கிறிஸ்தவ சரித்திரத்திலே. கிழக்கு வாசல் என்றால் கிழக்கு வாசலை அவ்வளவு எளிதாக திறந்து விட மாட்டார்கள். அந்த கிழக்கு வாசல் அரசன் வந்தால்தான், மன்னன் வந்தால்தான் அவன் கிழக்கு முகமாகத்தான் வருவான். அது 2ஆம் வருகையை குறிக்கிறது. அந்த 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுகின்ற அந்த அலங்கத்தை கட்டுகிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவனுடைய பிள்ளைகள் கட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். கிறிஸ்துடைய 2ஆம் வருகை மிக முக்கியமான ஒரு வாசல் கட்டுகிறார்கள். அதை அடுத்து மிக்பாத். மிக்பாத் என்றால் விசாரணை, நியாய தீர்ப்பு. அந்த கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்கு அடுத்து வரக்கூடியது நியாய தீர்ப்பு. அதோடு கூட வரக்கூடிய நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு அதற்கென்று கட்டுகிறார்கள், அதற்கென்று ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஆயத்தப்படுத்துவோமா நம்மை? அது முடிஞ்ச பிறகு ஆட்டு வாசல். அந்த ஆட்டுக்குட்டியானவர்
அந்த பந்தியிலே நம்ம எல்லாரையும் அழைத்து, என் பிதாவினால் அழைக்கப்பட்டவர்களே, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே, நீங்கள் எல்லாரும் என் அண்டை வாருங்கள், என் பிதாவுடைய பந்தியில வாங்க அப்படின்னு அவரு கையை நீட்டி கூப்பிடும் பொழுது அவருடைய இரு கரத்திலும் அந்த காயங்கள் நம்முடைய கண்முன் தெரியுமாம். அதுதான் ஆட்டு வாசல். நான் ஆட்டு வாசல் வழியாக தேவ ராஜ்யத்திற்குள் உலகத்திலே நான் பிரவேசித்தேன். அந்த ஆட்டு வாசலாகி அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் வாயிலாக நான் அந்த பரலோகத்திற்குள் பிதாவுடைய பந்தியிலே இடம்பெறுவதற்கு நான் செல்லுவேன். அந்த ஆட்டுக்குட்டியானவர் நிற்பார். ஆட்டு வாசலுக்குள்ளே செல்லணுமே. அதுதான் அந்த 10 வாசல்கள் என்று நான் நினைவு கூறுகிறேன். அது மாத்திரமல்ல எனக்கு பிரியமானது, அந்த 10 வாசலும் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் அந்த முதிர்ச்சி கட்டங்கள். கிறிஸ்துடைய சமூகத்துல நான் வர்றேன், அவருடைய சீஷன் ஆகிறேன். சீஷன் ஆகும்போது எனக்கு உபத்திரவங்கள் வருகிறது. அந்த உபத்திரவ காலகட்டத்துல சரி எது தவறு எது என்பதை இனங்கண்டு கொள்ளக்கூடிய அந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்திற்குள்ள நான் கடந்து செல்லணும். என்னுடைய பழையவைகளையும் புதியவைகளையும் நான் இனங்கண்டு கொள்ளணும். கடைசியில குப்பை எது என்று நான் கண்டு அந்த குப்பையை குப்பைக்கு நான் தள்ளிவிட வேண்டும். குப்பைக்கு தள்ளிவிட்டேன் என்றால் என்னுடைய ஆத்துமா, என்னுடைய பாண்டம் வெறுமையாக இருக்கும். அங்கே ஆண்டவர் ஜீவ தண்ணீரை ஊற்றுவார். அங்கே எனக்குள்ளே ஒரு நியூ லைஃப், ஒரு புதிய ஜீவன், எனக்குள்ளே ஒரு ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு புத்துணர்ச்சி. அது கிடைத்த உடனே வேதத்தை படிப்பேன், ஆராய்ந்து பார்ப்பேன், சத்தியத்திலே விழுந்து கிடப்பேன், ஜெபத்திலே மணிக்கணக்காக இருப்பேன், ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த ஜீவ தண்ணீரை பருகிக்கொண்டே இருப்பேன். நான் வனாந்தரத்திலே ஓட வேண்டுமே. இடைப்பட்டு கிடக்கின்ற இந்த காலகட்டம் ஒருவேளை ஜீவ தண்ணீரை சேகரித்துக் கொள்ளக்கூடிய காலகட்டமா இருக்குமோ? யுத்தம் நமக்கு உண்டு. ஒரு தொபியா, சன்பல்லாத்து, கேசேம், இவர்களை மிஞ்சிய யுத்தங்கள் நமக்கு உண்டு. அந்த யுத்தத்திலே சிறந்த குதிரைகளாக உன்னை நான் நிறுத்துவேன் என்று சகரியா 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்னாரே. சிறந்த குதிரைகளாக உன்னை எந்த குதிரையாக நிறுத்த போகிறார்? ஒரு கிறிஸ்தவனுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியின் காலகட்டங்களிலே பல படிகளை சுட்டி காட்டுகின்ற இந்த வாசல்கள், இவைகளில் எது இடிந்து கிடக்கிறது? கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகைக்கென்று நான் ஆயத்தமாக காத்துக் கொண்டிருக்கிறேனா? மிக்பாத் வாசல்ல நியாய தீர்ப்பு வாசலுக்கு போகிறதுக்கு முன்பதாக நான் எந்த முகத்தை காட்டுவது? என் தலையை யார் தூக்கி பிடிப்பது? மிக்பாத் வாசல் பக்கத்துல வந்த உடனே அந்த ஆட்டு வாசல் கண்ணுக்கு தெரியும். அந்த தேவன் உன்னை இந்த வழியிலே, இந்த வாழ்க்கையிலே அனுமதித்தாரே, தன் கரங்களிலே காயத்தை சுமந்து கொண்டு உன்னை தம்முடைய கையிலே வரைந்து கொண்டு உன்னை இந்த ஜீவியத்திற்குள் நடத்தினாரே, அதே ஆண்டவர் உன்னை எதிர்பார்ப்பதற்கு பிதாவுடைய சமூகத்தில் நின்று கொண்டு அவர் எழுந்து நிற்கின்றார். கல்லறியுண்டு இரத்த வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்தேவான் வானத்தை ஏறெடுத்து பார்த்தான். பிதாவுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை கண்டான். ஏன் அவர் நிற்கிறதை கண்டான் தெரியுமா? ஒருவன் எழுந்து நிமிர்ந்து நின்று விட்டால் அவன் எப்பொழுதும் தயாராக இருக்கிறான் என்று அர்த்தம். அவன் ஓடி போய் செயல்படுவான். ஒருவேளை என்னுடைய பிள்ளை தயங்கி விடுமோ, தலை குனிந்து விடுமோ, பல கட்டங்களை கடந்து வந்திருக்கிறதே, பல கோரைகளை சுமந்து வந்திருக்கிறதே, பல யுத்தங்களை நடத்தி வந்திருக்கிறதே, அந்த கடைசி யுத்தத்துல தலை தூக்க முடியாதபடி தன் பாவங்களை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்குமோ என்று அந்த யுத்த வீரன் இயேசுவானவர், யுத்தங்களை ஜெயித்தவர், பிசாசை வென்றவர், பிதாவுடைய சமூகத்துல
நிற்கின்றார். அவர் நிற்கின்றார் என்பதை ஸ்தேவான் பார்த்தான். நம்முடைய கண்கள் பார்க்குமா? என்னை ஏங்கி தூக்கி பிடிப்பதற்கு, கை நீட்டி என்னை அவர் பக்கமாக நித்திய ஜீவனுக்குள் இழுத்துக் கொள்வதற்கு அவர் நிற்கின்ற தேவன். நியாய தீர்ப்புல நியாயாதிபதியும் அவர்தான், நிற்கிறவரும் அவர்தான். அவர் நான் எவ்வளவு தலைகுனிந்து நிற்கிறேன் என்பதை பார்த்து கிருபையினால், இரக்கத்தினால், எங்கேயாவது ஓட சில தப்பு தவறு ஏதாவது இருந்தா கவலைப்படாதப்பா, நீ என்னை நோக்கி கூப்பிட்டாய், நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன், நித்திய ஜீவன் நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி அவர் என்னை கனப்படுத்துவதற்கு அந்த மிக்பாக் வாசல்ல நின்று, அந்த ஆட்டுக்குட்டி வாசல் வழியா வந்ததுக்குள்ள அந்த ஆட்டுக்குட்டியான பரலோகத்துல கொண்டு போய் சேர்த்து. என் வாழ்க்கையில எந்த வாசல் இடிபட்டு இருக்கு, எந்த கட்டத்தில் அது பழுதுபட்டு போயிருக்கு? சீசனா இருக்க வேண்டிய நான் சீசனா இல்லையா? தப்பறையான உபதேசங்கள் என்ன என்று இனங்கண்டு கொள்ளாமல் அவைகளை நான் தப்ப விட்டு விட்டேனா? குப்பை மேட்டு வாசல்ல வந்து குப்பைகளை நான் தூக்கி எறிந்து விடாதபடி அந்த குப்பை கூளங்கள் மத்தியிலே நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேனா? தண்ணீர் வாசலில் வரும்பொழுது நான் தண்ணீரை பருகாதபடி வேற என்னமெல்லாமோ மீடியா மூலம் நான் பருகிக் கொண்டிருக்கின்றேன். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. ஆண்டவரே, என்னை கட்டுமையா, கட்டுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். காலையில இருந்து நட்சத்திரம் காணும் மட்டும் நான் நிமிர்ந்து நிற்பேன், நான் கட்டுவேன் என்று முடிவெடுக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இன்று எங்களை அந்த எருசலேமின் மதில் மீது வளம் வந்து நடக்க வைத்தீரப்பா. நெகேமியா, எஸ்ரா என்ற போதகர்கள் அந்த ஜனங்களை நடக்க வைத்தார்கள் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில நாங்க சந்திக்க வேண்டிய யுத்தங்கள் என்ன என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீரப்பா. நெகேமியாவுடைய இருதயத்துல ஒரு எண்ணத்தை வைத்தீர், ஒரு நினைவை வைத்தீர். அந்த எண்ணம், அந்த நினைவு நிறைவேறணும் என்று எரேமியா, அந்த நெகேமியா 13ஆம் அதிகாரத்துல 4 தடவை ஜெபம் பண்றார் ஐயா. 4 தடவை என் தேவனே, என் தேவனே, என் தேவனே. அந்த எல்லாத்தையும் கட்டி முடிச்ச பிறகு அவர் ஜெபம் பண்றாரு. ஏனென்றால் கட்ட வேண்டியது மதில்களும் அலங்கங்களும் அல்ல, அலங்கரிக்க வேண்டியது இந்த உலகத்தின் அழிய போகிற பொருட்கள் அல்ல, அலங்கரிக்க போகிறது திருச்சபைகளும் ஆராதனை முறைமைகளும் அல்ல. அலங்கரிக்க வேண்டியது என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம். அதை எழுப்பி காட்டணும். அதுக்காக நெகேமியா, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே என்று கதறிக்கொண்டு என்னை நினைத்துக் கொள்ளும் என்று ஜெபிக்கிறாரப்பா. அதுபோல நாங்களும் நட்சத்திரங்கள் காணும் மட்டும், சாயங்காலம் எங்கள் மீது விழும் மட்டும், இரவு எங்கள் மீது சாயும் வரை நாங்கள் செபித்து கிடக்கும் பாக்கியத்தை தர வேண்டுமாய் இயேசுவின் இன்ப நாமத்தில் செபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு கனம் மகிமை உண்டாவதாக. நல்ல ஒரு செய்தியை நாம் கேட்டோம். நம் அனைவருக்கும் இந்த செய்தியானது கர்த்தருக்குள் மிகவும் பிரயோஜனம் உள்ளது என்று நான் நம்புகின்றேன். நாம் இவைகளை நம்முடைய இல்லத்திற்கும் சென்று நாம் நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். இப்பொழுது ஒரு விசேஷித்த பாடல் நிறைவு பாடலாக பாடப்படும். பாஸ்டர் பால்ராஜ் மாஸ்லாமணி அவர்களுடைய மருமகள் எல்டினா பெனியல் பால்ராஜ் அவர்கள் ஒரு விசேஷித்த பாடலை பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை திருச்சபையினுடைய எல்டர் டேனியல் காமராஜ் அவர்கள் நிறைவு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். இது ஒரு மலையாள பாடல். கர்த்தருடைய நாமத்தையும் அவருடைய குணத்தையும் வாழ்த்தி பாடி
அவருடைய அறிவிற்காகவும் அவருடைய கனிவிற்காகவும் அவர் முன்னாடி வந்து நிற்கிறோம் என்ற கருத்தை உணர்த்தும் பாடல். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. காலித்தொழுத்தில் பிறந்தவனே, கருண நீரஞ்சவனே, காலித்தொழுத்தில் பிறந்தவனே, കരുണ നിറഞ്ഞവനേ, കരളിലെ ചോരയാൽ പാരിന്റെ പാപങ്ങൾ കഴുകിക്കളഞ്ഞവനേ, കരളിലെ ചോരയാൽ പാരിന്റെ പാപങ്ങൾ കഴുകിക്കളഞ്ഞവനേ, അടിയങ്ങൾ നിന്നാമം വാഴ്ത്തിയിടുന്നു. ഹല്ലേലൂയാ ഹല്ലേലൂയാ, അടിയങ്ങൾ നിന്നാമം വാഴ്ത്തിയിടുന്നു. ഹല്ലേലൂയാ ഹല്ലേലൂയാ, കാലിത്തൊഴുത്തിൽ പിറന്നവനേ, കരുണ നിറഞ്ഞവനേ, കനിവിൻ കടലേ അറിവിൻ പൊരുളെ ചൊരിയൂ ചൊരിയൂ അനുഗ്രഹങ്ങൾ, കനിവിൻ കടലേ അറിവിൻ പൊരുളെ ചൊരിയൂ ചൊരിയൂ അനുഗ്രഹങ്ങൾ, നിൻ മുന്നിൽ വന്നിതാ നിൽപ്പൂ ഞങ്ങൾ. ഹല്ലേലൂയാ ഹല്ലേലൂയാ, നിൻ മുന്നിൽ വന്നിതാ നിൽപ്പൂ ഞങ്ങൾ. ഹല്ലേലൂയാ ഹല്ലേലൂയാ, കാലിത്തൊഴുത്തിൽ പിറന്നവനേ, കരുണ നിറഞ്ഞവനേ, ഉലകിൻ ഉയിരായി മനസ്സിൽ മധുവായി ഉണരൂ ഉണരൂ മണിവിളക്കേ, ഉലകിൻ ഉയിരായി മനസ്സിൽ മധുവായി ഉണരൂ ഉണരൂ മണിവിളക്കേ, കർത്താവേ കനിയൂ നീ ഈശോനാഥാ. ഹല്ലേലൂയാ ഹല്ലേലൂയാ, കർത്താവേ കനിയൂ നീ ഈശോനാഥാ. ഹല്ലേലൂയാ ഹല്ലേലൂയാ, കാലിത്തൊഴുത്തിൽ പിറന്നവനേ, കരുണ നിറഞ്ഞവനേ, കാലിത്തൊഴുത്തിൽ പിറന്നവനേ, കരുണ നിറഞ്ഞവനേ, കരളിലെ ചോരയാൽ പാരിന്റെ പാപങ്ങൾ കഴുകിക്കളഞ്ഞവനേ, കരളിലെ ചോരയാൽ പാരിന്റെ പാപങ്ങൾ കഴുകിക്കളഞ്ഞവനേ, അടിയങ്ങൾ നിന്നാമം വാഴ്ത്തിയിടുന്നു. ഹല്ലേലൂയാ ഹല്ലേലൂയാ, അടിയങ്ങൾ നിന്നാമം വാഴ്ത്തിയിടുന്നു. ഹല്ലേലൂയാ ഹല്ലേലൂയാ, കാലിത്തൊഴുത്തിൽ പിറന്നവനേ, കരുണ നിറഞ്ഞവനേ, കാലിത്തൊഴുത്തിൽ പിറന്നവനേ, കരുണ നിറഞ്ഞവനേ. ആമേൻ. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஐயா காமராஜ் அவர்கள் ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். ஐயா ஐயா காமராஜ் ஐயா, உங்க சவுண்டை வந்து அன்மியூட் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க.
சரி, இல்லை என்றால் நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இன்னொரு ட்ரை வந்துற அவங்கள ஜெபம் பண்ண சொல்லணும். ஐயா காமராஜ் ஐயா, பாஸ்டர் நீங்க அவங்கள அன்மியூட் பண்ணி விடலாம். ஆச்சு, ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, உம்முடைய இரக்கத்திற்காக கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையாக தகப்பனே, இந்த மாலை நேரத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானித்துக் கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல ஆசீர்வாதமான நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். விசேஷமாக உம்முடைய ஊழியக்காரர் பால்ராஜ் மாஸ்லாமணி அவர்கள் மூலமாக கொடுத்த நல்ல செய்திக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இவைகளை எங்களுடைய இல்லங்களுக்கும் சென்று நாங்கள் திரும்பி பார்த்து உம்முடைய சமூகத்தில் இன்னும் நாங்கள் நெருங்கி ஜீவிக்க கர்த்தர் கிருபையாக எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் ஜீவிக்கிறோம். செய்தி கொடுத்த பாடல்கள் பாடின, விசேஷித்த பாடல் பாடின மகளையும், இன்னும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உம்முடைய சமூகத்தில் இன்னும் நெருக்கி ஏவுவீராக. எங்களுக்கு பாதுகாப்பையும் சமாதானத்தையும் தாங்க. எங்களுடைய ஜெபங்களை நாங்கள் எவ்விடத்தில் ஏறெடுக்கின்ற பொழுதும் கர்த்தர் கிருபையாக இரக்கமாக எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து தொடர்ந்து வழி நடத்துங்க. ஜெபத்தோடு கூட கடந்து செல்கின்றோம். பிரியாத நேசருடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமை பரிசுநாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிகாட்டலும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென்.